ஹாய் ஹலோ வணக்கம். கவிகான்யாஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜே கிருத்திகா ராஜ். இன்னைக்கு நாம எழுத்தாளர் அகிலா கோவிந்த் அவர்களின் அனுமதியோடு விழியிலே மலர்ந்தது அப்படிங்கிற கதையை கேட்க போறோம். இந்த கதையை கேட்டுட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் விழியிலே மலர்ந்தது. கதையின் ஆசிரியர் அகிலா கோவிந்த். கதை வாசிப்பது ஆர்ஜே கிருத்திகா ராஜ். காலை விடிந்து விட்டது, பொழுது புலர்ந்து விட்டது என எப்போதோ உணர்ந்து விட்டாள் உதயரேகா. ஆயினும் பொன் மஞ்சத்தில் இன்பமாய் துயில் கொள்ளும் இளவரசி போல் போர்த்தியிருந்த பெட்ஷீட்டை முழுக்க இழுத்து விட்டு கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டாள். மூடிய இமைகளுக்குள் ஒருவித அமைதி, இனம் புரியா நிம்மதி. இந்த பொல்லாத வீட்டை பார்க்காமல் ஓரிரு நிமிடங்கள் கண்களை மூடிக்கொண்டு இருப்பது கூட சுகம்தான். ஆனால் எவ்வளவு நேரம் அவளால் அப்படி இருக்க முடியும்? அவள் தலைக்கு மேல் இருக்கும் பெண்டுல கடிகாரம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் டான் என அலறிவிட்டால் அவ்வளவுதான். பின் புற்றீசல் போல் வீட்டில் ஒரே விரட்டல்கள் உருட்டல்கள் தான், துரத்தலான அர்ச்சனைகள் தான். நேற்று கூட அப்படித்தான். காலையிலேயே அர்ச்சனை ஆரம்பமாகியது. அடி அறிவு கெட்டவளே, இன்னும் என் தலையை விரித்து போட்டுக்கொண்டு தடிமாடு மாதிரி மொட்டை மாடியில நிற்கிறாய் என ஆரம்பித்த அம்மா கற்பகம் முடிப்பதற்குள், அம்மா எதிர்ப்புறம் பார், அந்த மாடியில ஒரு தருதலை ஒன்று லுங்கியோடு நின்று இவளை பார்த்து கொண்டிருக்கிறது என டக்கென போட்டு கொடுத்தாள் அன்பு தங்கை ரமா என்று அழைக்கப்படும் ரமாதேவி. அம்மாவிற்கு இது போதாதா? கல்யாண வயதாயிற்று, உன் வயசு பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் செய்து பிள்ளையை பெற்று விட்டார்கள், இன்னும் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கிறதா? ச்சே! அழுத்த அன்னையை திரும்பி கோபமாய் பார்த்தாள் உதயரேகா. பொறுப்பில்லையா? என்னம்மா சொல்லுகிறீர்கள்? பின் என்ன, இந்த மார்கழி பிறந்தால் உனக்கு 24 எகிரிவிடும், அது என்ன குறைந்த வயதா என எதையோ பேச வந்து எதிலோ எரிச்சலை காட்டினாள் கற்பகம். அதற்குள் அண்ணன் ருத்ரன் அரைகுறையாய் பேச்சை காதில் வாங்கி கொண்டே தன் அறையில் இருந்து வெளிப்பட்டான். என்ன, நாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோமா இல்லையா என மொட்டை மாடியில் நின்று யாரோ ஒரு தருதலைக்கு போஸ் கொடுத்து பார்க்கிறாளா? கொழுப்பெடுத்த கழுத உன்ன என அவளை பார்த்து நிஜமாகவே முறைத்தான். அவனுக்கு பின்னாலே அவனுக்கு தலையணை மந்திரம் போடும் அன்னிக்காரி மாலினியின் தலை எட்டி பார்த்து பெரிதாகி பக்கத்தில் வந்தது. எல்லாம் சம்பாதிக்கிற திமிர், வேலைக்கு அனுப்ப வேண்டாம், வீட்டில் உட்கார வையுங்கள் என்றால் என் பேச்சை இந்த வீட்டில் யாரும் கேட்டால்தானே என்றாள். வீட்டு வேலைகள் பாதியை அம்மாவுடன் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் கைவலிக்க தன் பங்கிற்கு சொன்னாள். உதயரேகா மட்டும் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தால் வீட்டு வேலைகள் முழுவதையும் அவள் தலையில் கட்டிவிட்டு ஹாயாய் டிவியையும் கதை புத்தகங்களையும் படித்து நேரத்தை போக்கலாமே. அவர்கள் எல்லோரும் பேசியதை கேட்ட கற்பகம் நிஜமாகவே பயந்தவளாய் உதயரேகா பக்கம் கோபமாய் திரும்பினாள். இவர்கள் சொல்வதெல்லாம் பார்த்தால் எல்லாம் நிஜம்தானாடி? எத்தனை நாளாய் நடக்கிறது இந்த கூத்து என்றாள் ஆவேசமாக. ஐயோ அம்மா! தலையில் கை வைத்து கொண்ட உதயரேகா அதே வேகத்தில் தங்கையின் பக்கம் வந்து அவள் தோள்களை தட்டினாள். கடங்காரி, உனக்கு இப்போது திருப்தி தானா? இப்போதாவது உண்மை சொல்லிடி, இவர்கள் என்னை படுத்தும் பாட்டை தாங்க முடியவில்லை என உதயரேகா கைகூப்பாத குறையாய் கெஞ்ச, நடந்த அத்தனை கலைபரத்திற்கும் மூல காரணமாய் இருந்த அவள் வாயை திறந்தாள். அம்மா, நீ நினைப்பது போல் எல்லாம் இல்லை. அந்த தருதலை அங்கு நிற்பது உண்மைதான். ஆனால் அவன் இவளை பார்ப்பது இல்லை, இவளும் அவனை பார்ப்பதும் இல்லை. போயும் இவளை ஒருவன் மெனக்கெடுத்து பார்ப்பானா? சரியான கருப்பழகி என சொல்லிவிட்டு அடக்க முடியாமல் சிரித்தாள். கற்பகத்திற்கு அப்போதுதான் தேவையில்லாமல் நாமும் இவ்வளவு தூரம் பேசிவிட்டோம் என்ற உணர்வு வந்தது போலும். ஆனாலும் கொண்டிருந்த வீராப்பை விடாமல் கோவத்தை அப்படியே ரமாவின் பக்கம் திருப்பினாள். உன்னிடம் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன்டி, என்ன இருந்தாலும் அவள் உன் அக்கா, மூத்தவள், அவளை அவள் நிறத்தை காட்டி கிண்டல் செய்யாதே என்று. அம்மா பேசுவதை ரசித்த அண்ணி, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என கேலியை தன் குரலில் ஓட விட்டு காட்டினாள். பொன் குஞ்சல்ல, கரிச்சாங்குஞ்சு அவசரமாய் திருத்தி உரக்க கத்தினாள் ரமா. அவள் அப்படி சொன்னதும் சிடுமூஞ்சி அண்ணன் உட்பட அனைவரும் கொல்லென சிரித்துவிட்டனர். அவளை, அதுவும் உடன் பிறந்தவளை அப்படி கிண்டலடித்து ரசிப்பதில் அப்படி என்னதான் இவர்களுக்கு ஆனந்தமோ? சரி, அப்படியாவது சிரித்தார்களே. சிடுசிடுத்தவர்களை சிரிக்க வைத்த தன் நிறம் உதவியதே, அந்த மட்டுக்கும் சரி. அவர்களை ஒரு சுரத்தெல்லாம் பார்வை பார்த்துவிட்டு டூத் பிரஷுடன் வீட்டின் சின்ன பாத்ரூமினில் நுழைந்தாள். பாத்ரூம் சுவர் கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்தாள். அவள் அப்படி ஒன்றும் கருப்பில்லை, மாநிறம்தான். என்ன, செக்க செவேலென சிகப்பு வெள்ளை தோள்களுக்கிடையே அவள் பிறந்து விட்டதால் கருப்பழகியாய் கரிச்சான் குஞ்சாய் ஆகிவிட்டாள். அது அவள் குற்றமா? மேலும் நிறத்தில் என்ன இருக்கிறது? அவள் அப்படித்தான் நினைத்தாள்.
ஆனால் அவளுக்கென வந்த 3-4 வரன்கள் தட்டி போன போது புரோக்கர் மூலமாக அவளது நிறமும் சுமாரான அழகுமே காரணமாய் சொல்லப்பட்டது. அதிலும் சிகப்பு தோலுடன் தங்கையும் அண்ணியும் வலம் வரும்போது பளிரென அவளது நிறம் முகம் சுளிக்க வைத்து விடுகிறதாம். தங்கை ரமாவை இந்த விஷயத்தில் சும்மா சொல்லக்கூடாது. அக்காவின் மேல் அப்படி என்ன பாசமோ, வேண்டுமென்றே வரன் பார்க்க வரும் மாப்பிள்ளை வீட்டு பெண்மணிகள் முன் அழகு தேர் போல் கைகள் வீசி அங்கும் இங்கும் நடமாடுவாள். அதற்கு பின் உதயரேகா வந்து அலங்காரத்துடன் அவர்கள் முன் உட்கார்ந்தாலும் அவர்களது பார்வை அப்படியே நழுவி தங்கையின் பக்கம் போகும். கடைசியில் வாய் கூசாமல், தங்கையை பிடித்திருக்கிறது, அவர்களை தருவீர்களா என்று கேட்டவர்களும் உண்டு. அப்படி கேட்டவர்களை விரட்டி அடித்து விட்டாலும் தங்கை ரமாவுக்கு இருப்பு கொள்ளாது. சும்மாவே அவளது அழகு மீது அளவு கடந்த கர்வம். அவளுக்கு இது போதாதா? அன்று முழுவதும் முகம் வெடித்துவிடும் சந்தோஷத்துடன் பரவசமாகவே அலைவாள். நேற்றைய பழைய எண்ணங்களை ஓடவிட்டவள் இப்படி சிந்திப்பது தன்னம்பிக்கையை பாதிக்கும் என அத்தோடு நிறுத்தி கொண்டாள். அதன் பின் உதயரேகா ஒன்றும் யோசிக்கவில்லை. எழுந்தவள் மளமளவென ரெடியாகி வேலைக்கு கிளம்ப ஆரம்பித்து விட்டாள். உதயரேகா கல்லூரி டிகிரி வாங்கிய கையோடு தோழி ஒருத்தியின் உதவியால் பெரிய கன்சல்டன்சி ஒன்றில் வேலை தேடிக்கொண்டாள். மாதம் 10,000 சம்பளம். பெரிய படிப்பு படித்தவர்களுக்கு வேலை கிடைப்பது குதிரை கொம்பாய் இருக்கிறது. இவள் படித்ததோ வெறும் BA படிப்பு. இதில் படித்து இவள் ஒரு நல்ல வேலையை தேடுவதெல்லாம் நடக்காத காரியம். படிப்பு செலவும் வீண். இவள் படிப்பை பேசாமல் நிறுத்திவிட்டால் என்ன? அவள் படிக்கும் போது அண்ணன் ருத்ரன் பல முறை குறுக்கிட்டு பிரச்சனையை எழுப்பும் போதும் வீட்டில் பிடிவாதம் பிடித்து படித்தவள் அவள். என் பர்சிற்கு உலை வைக்க வேண்டும் என முடிவு செய்துவிட்டாய். தண்டம், தண்ட செலவு என முணங்கி மூக்கால் அழுதபடியே அவளது செமஸ்டர் ஃபீஸுக்கு பணம் தருவான் அண்ணன். பல்லை கடித்து கொண்டு வாங்கிக் கொள்வாள் அவள். இரு, நானும் வேலை தேடி சம்பாதித்து நீ கொடுத்த பணம் முழுவதையும் உன் முகத்தில் விட்டெறிகிறேன் என கருவிக்கொள்வாள். ஆனால் முதல் சம்பளத்தை வாங்கிய போது தான் உள்ளுக்குள் சூளுரைத்திருந்தது ஞாபகம் வந்தாலும், யார் இவன்? இவன் வேறு ஆளா? நம் கூட பிறந்தவன் தானே, தன் கடமையை தானே செய்திருக்கிறான். அப்பாவின் மறைவுக்கு பின் வாரிசு அடிப்படையில் அவரது அரசாங்க உத்தியோகத்திற்கு பெற்ற இவனுக்கு குடும்பத்தை நடத்தி செல்லும் முழு பொறுப்பும் உண்டுதானே என்ற சமாதானத்துடன் விட்டுவிட்டாள். அவர்களுடையது நடுத்தர குடும்பம். அண்ணன், தங்கை, அப்பா, அம்மா என பாசமாய் உருவெடுத்த குடும்பம்தான். ஆனால் அப்பாவின் மறைவுக்கு பின் தான் எல்லாம் தலைகீழாய் போனது. அவள் +2 கல்லூரியில் சேர்ந்த முதல் வருடத்தில்தான் அவளது தந்தை எதிர்பாராத விதமாக விபத்தொன்றில் மறைந்து போனார். அப்போது ருத்ரன் டிகிரி படித்து வேலை தேடிக்கொண்டிருந்த சமயமானதால் அப்பா பார்த்து வந்த அரசாங்க குமாஸ்தா வேலை வாரிசு அடிப்படையில் அவனுக்கு எளிதாக கிடைத்துவிட்டது. அதிலிருந்துதான் வீட்டில் மாற்றங்கள் உருவானது. அதுவரை சாதுவாய் நடமாடியவன் ஒரே நாளில் பொறுப்பு வந்த பெரிய மனுஷனாய் மாறிக்கொண்டான். அவனுக்கு அடுத்தாற்போல் அம்மா, அப்பா இருக்கும் வரை வாயில்லா பூச்சி போல் நடமாடியவள் அடக்கி வைத்திருந்த உணர்ச்சிகளை எல்லாம் வெளியிடுவது போல் அதிகார மையமாய் தன்னை ஆக்கிக் கொண்டாள். அதன் பின் அமைதியான அந்த வீட்டில் சத்தங்கள் கேட்க ஆரம்பித்தன. விரட்டல்கள், வசவுகள், ஏற்றுகள் என கொஞ்சம் கொஞ்சமாய் அவை கூட ஆரம்பித்தன. இந்த விஷயத்தில் பணம் சம்பாதிக்கும் அண்ணனும் குடியிருக்கும் வீட்டை சொத்தாக வைத்திருக்கும் அன்னையும் ஒரே கூட்டணி அவர்கள் வைத்ததுதான் சட்டம். அவளை விட 4 வயது இளையவளான ரமாவை கூட விட்டு விட்டார்கள். சுட்டி தங்கையாம், அழகானவளாம், அவர்களுக்கு பிடித்து விட்டதாம். இப்படி என்னென்னவோ காரணத்தை சொல்லிக் கொண்டார்கள். ஆக தனிமைப்படுத்தப்பட்டவள், மாட்டிக்கொண்டவள் அவள் உதயரேகா மட்டுமே. அவள் நின்றாலும் குற்றம், உட்கார்ந்தாலும் குற்றம் என்ற கதையில் கல்லூரி படிப்பை முடிப்பதற்குள் இவர்கள் இருவரிடமும் மாட்டிக்கொண்டு திண்டாடத்தான் செய்தாள் அவள். அண்ணன் படிப்பது வேஸ்ட், வீண் செலவு என விரட்டினாள். அன்னையோ எந்நேரமும் புத்தகத்தை எடுத்து படி படி என நச்சரித்து ஒரு நிமிடம் வீட்டில் ஓய்வெடுக்க விடமாட்டாள். அங்கே நிற்காதே, இங்கே உட்கார், இப்போது தூங்கக்கூடாது, எழுந்திரு என ஒரே அதிகாரம்தான். படிப்பு முடிந்து ரிசல்ட்டுக்காக அவள் காத்திருக்கும் வரை இந்த வசவும் அர்ச்சனையும் தொடர்ந்து அவ்வப்போது கூடியது. ஆனால் என்று அவர்கள் தயவு இல்லாமலேயே ஒரு நல்ல வேலையை தேடி நல்ல சம்பளத்தையும் பெற்றுக்கொண்டாலோ அன்றே கப்சிப் ஆகிவிட்டார்கள். அதன் பின் அண்ணனின் கல்யாணம் வெகு விமரிசையாக பெரிய கல்யாண மண்டபம் ஒன்றில் நடந்தது. அவள் கொஞ்சமும் யோசிக்காமல் மேனேஜரிடம் லோன் போட்டு 2 லட்சம் வாங்கி அவன் கல்யாணத்திற்காக தடபுடலாய் தண்ணீராய் செலவு செய்தாள். அவர்களுக்கு அவள் மேல் பாசம் இருக்கிறதோ இல்லையோ, அவளுக்கு நிரம்ப இருக்கிறது. அதை வெளிக்காட்டவே அப்படி செய்தாள். ஆனால் என்ன பிரயோஜனம்? புதிதாய் வந்த அண்ணி மாலினி கூட பூவோடு சேர்ந்த நாறு கதையாய் அவளும் அவளை வெறுத்தாள். அவளுக்கு உதயரேகாவை பிடிக்கவில்லை.
அவளும் இவர்களோடு சேர்ந்து உரிமையாய் கேலியும் கிண்டலும் செய்ய பொறுத்துதான் போனாள் அவள். இவர்கள் எல்லோரும் அவளுக்கு உடன் பிறந்தவர்கள்தானே, ஏன் இப்படி ஆகிவிட்டார்கள்? அம்மா, அண்ணன், தங்கை, அண்ணி என எல்லோருமே அவளை யாரோ போல் இடைவேளை விட்டு பழகுவது ஏன்? அவளை பிடிக்காதவளாய் பார்ப்பது ஏன்? எல்லோரையும் விடுவோம். அம்மா, அவளுக்கு ஏன் புரியவில்லை? பெற்றவள் அவள்தானே. அவளுக்கு தெரிந்து என்றைக்குமே அவளை அம்மா, கண்ணே, மணியே என கொஞ்சியது இல்லை. சரி, கொஞ்சத்தான் வேண்டாம், அதட்டி உருட்டாமல் இருந்தாலே அது போதுமே. மற்றவர்களை விட பெற்றவள் அதட்டும் போதுதானே இதயத்தில் வலிக்கிறது. இது ஏன் இந்த அம்மாவிற்கு புரியவில்லை? ஆபீஸுக்கு கிளம்பிட்டாயா? டிஃபன் பாக்ஸை எடுத்து விட்டாயா? சரி, போ என கிளம்பும் போது கூட அந்த விரட்டல் தான். இப்படி சும்மாவே மென்று கொண்டிருந்தவர்களுக்கு வாயில் அவள் கிடைத்தது போல் அடுத்த வருடம் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார்கள். அவளை பெண் பார்க்க வந்த 3-4 வரன்கள் வரிசையாய் அவளது சுமாரான அழகையும் நிறத்தையும் காட்டி நிராகரித்துவிட பிலுபிலுவென பிடித்து கொண்டார்கள் இவர்கள். கருப்பழகியில் ஆரம்பித்து கரிச்சான் குஞ்சு வரை அவளை குத்தி கிண்டலடிப்பதில் அவர்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். என்னவோ போங்கள், எப்படியும் சொல்லிக் கொள்ளுங்கள். எனக்கும் ஒரு ராஜகுமாரன் வரத்தான் போகிறான். எனது வாழ்க்கையும் நன்றாகத்தான் இருக்க போகிறது. அப்போது இருக்கிறது உங்களுக்கு. அடிக்கடி அவளும் கர்வத்தோடு தனக்குள் சொல்லிக் கொள்வாள். தன்னம்பிக்கையை தினமும் வளர்த்து கொள்வாள். அவளது நம்பிக்கை வீண் போகவில்லை. அவள் நினைத்தது போலவே ஒரு ராஜகுமாரன் தான் அவளை தேடி வந்தான். ஆனால் உதயரேகா அதன் பின் மனதில் எந்த யோசனையையும் ஓடவிடவில்லை. பிதுங்கி வந்த பஸ்ஸில் நெரிசலோடு நெரிசலாய் ஏறினாள். கொஞ்ச நேரத்தில் உட்கார ஒரு இடம் கிடைத்ததும் உட்கார்ந்தாள். எத்தனை மனிதர்கள், எத்தனை விதமான முகங்கள்! 1-2 முகங்களை தவிர எல்லா முகத்திலும் ஏதோ ஒரு கவலையின் ரேகை கோடு ஓடிக்கொண்டுதானே இருக்கிறது. யாருக்குதான் பிரச்சனை இல்லை? எல்லோருக்கும் பிரச்சனைகள்தான், கவலைகள்தான். யாரோ ஒருவர் பழமொழியாய் சொன்னது போல், வாழ்க்கை ஒரு துன்பம்தான், அதில் இன்பம் எப்போதாவது வந்து எட்டி பார்க்கும். அதை புரிந்து கொண்டு நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டியதுதான். சலிப்போடு நினைத்தவளின் உதட்டில் அந்த புன்னகை உருண்டோடிய போதுதான் பக்கத்தில் கேட்ட எக்ஸ்கியூஸ் மீ என்ற குரல் அவளை திரும்ப வைத்தது. பின் சீட்டில் வாட்ட சாட்டமாய் உட்கார்ந்திருந்த 30 வயது மதிக்கத்தக்கவன் தான் அவளை அழைத்திருந்தான். ஒருவேளை சீட்டில் உட்காரும் அவசரத்தில் எதையும் கீழே போட்டுவிட்டாளா? இல்லையே. ஹேண்ட்பேக், பர்ஸ், கர்ச்சீஃப் என எல்லாமே அவளிடம் பத்திரமாய் இருக்கிறதே. பின் என்ன? அவள் திகைப்பாய் அவனை பார்க்க, உங்கள் பெயர் உதயரேகா தானே என தலை சாய்த்து கேட்டான் அவன். அவள் உச்சரித்த விதமும் அதுவும் அவளது பெயரை இவ்வளவு அழகாய் யாரும் உச்சரித்து கூப்பிட்டது கிடையாதே என்ற வியப்பு தோன்ற மேலும் விழிகளை அகலமாக்கினாள். உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றான் அவளை மேலும் ஆச்சரியப்படுத்தும் விதமாய். பிதுங்கும் பஸ்ஸில் நெரிசலோடு நெரிசலாய் இடித்துக்கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கையில் பேசுவதா? என்ன சொல்கிறான்? அவளது நினைப்பை புரிந்தவன் போல, இங்கு இல்ல, பஸ்ஸை விட்டு இறங்கியதும் பேசுவோம் என்றான் ரொம்ப நாள் பழகியது போல் கையசைப்புடன். அவளும் என்ன ஏதுவென்று சொல்லாமல் பதிலுக்கு செய்கையாகவே செய்தாள். யார் இவன்? நம்மிடம் என்ன பேச வேண்டும்? நாமும் அவன் கேட்டதும் சரி பேசுவோம் என தலையாட்டுகிறோமே என்று அவளுக்கு உரைக்கத்தான் செய்தது. ஆனாலும் அவன் கம்பீரமான முகம், தலை சாய்த்து ரொம்ப நாள் பழகியது போல புன்முறுவலுடன் அவன் பேசிய விதம் எல்லாமே அவனை மறுக்கவோ யோசிக்கவோ விடாமல் தலையசைக்க வைத்தது. ஒருவேளை தெரிந்தவனாய் இருப்பானோ? நாம் தான் மறந்து விட்டோமோ? திரும்பி ஒரு கணம் அவனை நன்கு உற்று பார்க்க நினைத்தவள் மறுகணமே அது அநாகரிகமாய் இருக்கும் என விட்டுவிட்டாள். ஒருவேளை அவளது அலுவலகம் கன்சல்டன்சி சம்பந்தமாக யாராவது கிளைண்டாக இருக்குமோ? ஆனால் அப்படியும் வாய்ப்பில்லையே. கடந்த 6 மாதங்களாய் அவள் அலுவலகத்தில் செக்ஷன் மாறி உப்புச்சப்பில்லாத டெஸ்பாச் பிரிவில் அல்லவா உட்கார்ந்திருக்கிறாள். யாரும் அவளிடம் எந்த தகவலும் கேட்க வாய்ப்பில்லையே. பின் யாராக இருக்கும்? ஒரு 10 நிமிடங்கள் அவள் அப்படியும் இப்படியுமாய் திகைப்பான யோசிப்புகளில் கழித்த போது பஸ் அவள் இறங்க வேண்டிய பஸ் ஸ்டாப்பை நெருங்கிவிட்டது. சீட்டை விட்டு எழுந்தவள் தனது ஸ்டாப் இவனுக்கு தெரியுமா என திரும்பி பார்க்க அவனும் சீட்டை விட்டு எழுந்தபடி இறங்க தயாராகி கொண்டிருந்தான். அவன் கையில் ஃபைல் ஒன்றை பார்த்தவள், ஒருவேளை அவனும் நாம் இறங்கும் இந்த கியூரான் சர்க்கிளில் இறங்கி வேறு எங்காவது ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்க கூடுமா? அல்லது தனக்காகவே இங்கு இறங்க பார்க்கிறானா? சிந்தனையுடன் பஸ் நின்றதும் இறங்கினாள். பின்னால் அவனும் விறுவிறுவென இறங்கினான். அவன் வருவதை பார்த்து 2 எட்டு நடக்க போனவள் நின்றாள். அவளை அறியாமல் கண்கள் தன்னிச்சையாய் கடிகாரத்தை நோக்கி போனது.
ஆயினும் ஒரு 5 நிமிடம் உங்களிடம் பேச வேண்டும், பேசலாம் தானே என்று கேட்டபோது மீண்டும் அவள் தலை மறுக்க மனமில்லாமல் அசைந்தது. பக்கத்தில் தெரிந்த காஃபி ஷாப்பை சுட்டி காட்டினான். உட்கார்ந்து கொண்டு பேசலாம், வாருங்கள். அவன் சொல்லியபடி முன்னால் நடக்க அவள் கால்கள் எவ்வித சங்கோஜமும் இன்றி பின்தொடர்ந்தன. அப்போதுதான் அவள் நிதானித்து உன்னிப்பாய் பார்த்தாள். நெடுநெடு உயரமும் உறுதியான உடற்கட்டுமாய், நெஞ்சை நிமிர்த்தி கிரேக்க போர்வீரன் போல திடமான நடை கொண்டிருக்கும் சுருள் முடிகள் நெற்றியில் புரள, ஆழமான விழிப்பார்வையும் அடர்த்தியான மீசையுடன் கூடிய கம்பீரமான முகம், எப்போதும் வசீகரமான புன்னகை ஒன்றை உதிர்த்தபடி புன்முறுவலுடன் இருக்கும் உதடுகள், எல்லாமே யாரையும் வசீகரிக்கும் சூப்பர் பர்சனாலிட்டி இவன் என்பதை அவளுக்கு உணர்த்தின. சரி, இவன் என்ன பேச போகிறான்? இவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போகிறது? கேள்விகள் தாக்க அவனுக்கு பின்னாலேயே காஃபி ஷாப்பினுள் நுழைந்தவள் அவன் காட்டிய இருக்கையிலேயே உட்கார்ந்தாள். வியப்பாய் அவள் விழிகள் அகல விழிப்பதை ரசித்தவன் கொண்டிருந்த புன்முறுவலை பெரிதாக்கியபடி, எல்லாம் நல்ல விஷயம்தான், நம்ம கல்யாண விஷயம்தான் என்றபோது அவளுக்கு நிஜமாகவே தூக்கி வாரி போட்டது. நம் கல்யாண விஷயமா? ஏறக்குறைய அதிர்ந்து போய்தான் கேட்டாள் அவள். புன்னகை மாறாமல் தலையசைத்தான். என்ன வியக்கிறீர்கள்? நம் கல்யாண விஷயம்தான். 3 நாளுக்கு முன் என் வீட்டில் இருந்து உங்களை பெண் பார்த்து விட்டு சென்றார்களே, மறந்து விட்டீர்களா என்றதும் மறுபடியும் அவளுக்கு மலைப்பு. என்ன, இவனுக்காக அவளை பெண் கேட்டு வந்து பெண்ணும் பார்த்து விட்டு போயிருக்கிறார்களா? நடப்பதெல்லாம் கனவா நிஜமா? கம்பீரமாய் சூப்பர் பர்சனாலிட்டியுடன் சினிமா ஹீரோ போல் இருக்கும் இவன் எங்கே? சுமாரான அழகுடன் கருப்பாய் அவள் வீட்டு நபர்களை கருப்பழகி என்று கிண்டலடிக்கும் இவள் எங்கே? என்னதான் இங்கு நடக்கிறது? என்னதான் சொல்கிறான் இவன்? மறுபடியும் அவள் விழிகளை விரித்து திகைப்பதை ஆச்சரியமாய் பார்த்து ரசிக்கவே செய்தான் அவன். அட, அவள் விழி அழகை ரசிக்கிறானா என அவள் மறுபடி வியந்து மேலும் விழிகளை பார்த்தாள். அவன் ரசிப்பை விடாமல் விளக்கவும் செய்தான். இதோ பாருங்கள் உதயரேகா, உங்களுக்கு எல்லாம் வியப்பாகவே இருக்கும். புரியும்படியே சொல்கிறேன். என் பெயர் தினகரன். யூனிவர்சல் சாஃப்ட்வேர் என்ற மல்டிநேஷனல் கம்பெனியில மேனேஜராய் இருக்கிறேன். கை நிறைய சம்பளம் வாங்குகிறேன். எனக்கு வீட்டில் பெண் பார்க்கிறார்கள். அந்த சமயத்தில் தான் தரகர் பொன்னுசாமி உங்களை பற்றி சொன்னார். உங்களுக்கும் வரன் தேடுவதாய் சொன்னார். அதனால் அவர் மூலமாகவே பேசி என் வீட்டு நபர்களை உங்கள் வீட்டிற்கு பெண் பார்க்கவும் அனுப்பி வைத்தேன். இப்போது ஞாபகம் வருகிறதா எனவும் உதயரேகா திகைப்பு குறைந்தது. அவளுக்கு ஞாபகமும் வந்தது. 3 தினங்களுக்கு முன் மாலை வேளையில் தரகர் பொன்னுசாமியுடன் 2 நடுத்தர வயது பெண்மணிகள் நுழைந்து, அப்போதுதான் வேலை முடிந்து வீட்டில் நுழைந்து அவள் உடை மாற்றிக் கொண்டிருக்க அம்மா அவளது ரூமில் நுழைந்து பரபரத்தது. அவளும் ஒருவித எரிச்சலுடன் அவசர அவசரமாய் காஞ்சிபுர பட்டை கட்டி கொண்டு போய் குனிந்த தலை நிமிராமல் அவர்கள் முன் உட்கார்ந்திருந்தது. கடைசியில் அன்று பெண்மணிகள் இருவரும் கொடுத்த காஃபியை குடித்துவிட்டு ஒன்றும் பேசாமல் அவளிடம் கூட ஒன்றும் கேட்காமல் போய்விட்டார்கள். அவர்கள் போனதும் அம்மா கூட கூசாமல், உன் அழகை நிறத்தை பார்த்ததும் பெய்யறைந்தது போல் ஆகிவிட்டார்களே, நீ ஒரு கர்மம். கடையில் எத்தனை அழகு கிரீம்களை விற்கிறார்கள். எதையாவது ஒரு கிரீமை வெள்ளை அடித்தாற் போல் தடவி கொண்டு வந்து உட்கார்கிறாயா? சொன்னால் கேட்டால்தானே என்று அழுத்ததும் ஞாபகத்திற்கு வந்தது. அவன் சொல்வதெல்லாம் ஆமோதிப்பது போல் தலையசைத்துவிட்டு, ஆமாம் வந்தார்கள், ஆனால் பார்த்துவிட்டு ஒன்றும் சொல்லாமல் போய்விட்டார்களே என்றாள் அப்பாவியாய். அவனும் மீண்டும் சிரித்து தனது வெண்ணிற பற்களை காட்டியவன், எப்படி சொல்வார்கள்? ஏனெனில் அவர்களுக்கு முன் நான் தான் உங்களை பார்த்து ஓகே செய்து விட்டேனே என்றான் சர்வசாதாரணமாய். மறுபடியும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. கால்கள் தரையில் சரியாக ஊன்றவில்லையா, அல்லது கால்கள் அந்தரத்தில் பறக்க ஆரம்பித்து விட்டனவா என்ற சந்தேகம் அவளுக்கு வந்துவிட்டது. என்ன சொல்கிறீர்கள் என்றாள் அவள் புரிந்து புரியாததும் போல. ஆனால் அவனோ அவளது விழிகள் விரியும் அழகையும் திகைப்பையும் ரசித்தவாறு, வேறென்ன, இந்த ராஜகுமாரன் தேடிய ராஜகுமாரி நீங்கள்தான். அதனால் டிக்கடித்து உடனே ஓகே செய்துவிட்டேன். அவளுக்கு இப்போது மயக்கமே வந்துவிட்டது போல் இருந்தது. என்ன சொல்கிறான்? ராஜகுமாரன் தேடிய ராஜகுமாரியா? அவன் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அந்த கம்பீரமான அழகிலும் உடல் பலத்திலும் அவன் ராஜகுமாரன் தான். ஆனால் அவள் என்ன ராஜகுமாரியா? அவன் சொன்ன இந்த வார்த்தையை மட்டும் வீட்டில் போய் சொன்னால் 2 நாட்கள் விழுந்து விழுந்து சிரிப்பார்களே. இவனுக்கு என்ன நேர்ந்தது? கண்கள் பார்வையெல்லாம் பார்க்க சரியாகத்தானே இருக்கிறது.
அவள் திகைப்பை கண்டு அவள் விழிகளுக்கிடையே தனது விரல்களால் மென்மையாய் சுடக்கிட்டு அவளை நிஜத்திற்கு கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் மேஜையில் இருந்த அவளது கைமேல் தனது கரங்களை வைத்து மெல்ல ஆறுதலான நிஜத்தை உணரும் அழுத்தமும் கொடுத்தான் அவன். முதலாய் ஒரு ஆணின் கை, அந்த விரல்களின் ஸ்பரிசம் இதுவரை அவள் அனுபவித்திராதது. அதுவும் அவளது கை மேல் வைத்த அவனது கை. அந்த நிலை கருப்பும் சிவப்புமாய் ஏதோ கட்சி கொடியை நினைவுபடுத்தியது போல் அவளுக்கு திரும்பவும் நிஜமாகவே மயக்கம் வருவதைப் போல்தான் இருந்தது. இதுவரை அனுபவிக்காத சூழ்நிலையில், உணர்ச்சிகளில் அவளுக்கு அது சங்கோஜமாகவே இருந்தது. எந்த ஆணிடமும் அவள் இப்படி பழகியதில்லை. எந்த ஆணும் இப்படி அவளிடம் முகம் கொடுத்து பேசியதும் இல்லை. இரண்டொரு வார்த்தைகள் அவள் பேசுவதற்குள் மேற்கொண்டு பார்க்க பிடிக்காதவர்கள் போல் பார்வை வேறு பக்கம் திருப்பிக் கொள்வார்களே. நிமிர்ந்து பார்த்த அவளுக்கு கன்னங்கள் சூடேற முகம் முழுவதும் சிவந்தது. அவன் வைத்த கண் மாறாமல் அவளையே ஆவலாய் பார்த்து கொண்டிருந்தான். நம்மை போய் இந்த பார்வை பார்க்கிறானே. திகைத்து நம்பியும் நம்ப முடியாமலும் வெட்கம் பொங்க மறுபடியும் குனிந்தாள். திடுமென அந்த சந்தேகமும் எழுந்தது. நம்மை முன்பே பார்த்து விட்டதாய் சொன்னானே, எப்போது? அதையே கேள்வியாய் கேட்க மீண்டும் அவன் முறுவலித்தது. அதான் தினம் தினம் உங்களை பஸ்ஸில் பார்க்கிறேனே என்றான். அவள் வியப்பதை பார்த்து, நானும் இந்த கியூரான் சர்க்கிளில் தான் இறங்குகிறேன். எனது கம்பெனி உங்களது கன்சல்டன்சிக்கு எதிர்ப்புறமான ரோட்டில் 2 பர்லாங்கு தூரத்தில் இருக்கிறது என்பதோடு நில்லாமல், நான் இப்படி பஸ்ஸில் வருவதும் உங்களுக்காகத்தான் என அதிர வைத்தான். என்ன சொல்கிறீர்கள்? கம்பெனி கார் இருக்கிறது, இருந்தாலும் அதை போக சொல்லிவிட்டு உங்களுக்காக உங்களது பார்வையை தினம் தரிசிப்பதற்காகவே வந்தேன் என தீர்மான குரலில் அவன் சொல்ல, சரிதான், இவனுக்கு தலையில் நட்டு எதுவோ கழன்று கொண்டிருக்க வேண்டும் என்ற முடிவிற்கே வந்துவிட்டாள். அவனோ தொடர்ந்து, அப்படி ஒரு வாரமாய் உங்களை பின்தொடர்ந்து பஸ்ஸில் வருகிறேன். நீங்கள் நிமிர்ந்து என்னையோ மற்ற ஆண்களையோ ஒரு பார்வை பார்க்க வேண்டுமே. குனிந்த தலை நிமிராமல் வேகமாய் நீங்கள் நடந்து நின்று சென்று வரும் அழகு, அப்பப்பா, அதை ரொம்பவும் ரசித்தேன் நான் என்றான் சுவாரஸ்யம் துணிக்கும் குரலில். எத்தனையோ லோஹிப், பாப்கட், மிடி என அழகு ரதிகள் மினுக்கி குலுக்கி வரும் அந்த பஸ்ஸில் தன்னை பார்க்கும் சில ரோமியோக்கள் பார்க்க கூடாததை பார்த்து விட்டது போல் முகம் சுழிக்குமே என குனிந்தே நடந்தால் அது அழகாமே. அதை இப்படி இவ்வளவு தூரம் ரசித்திருக்கிறானே. நிஜமாகவே இவன் பேசுகிறானா, அல்லது வீட்டில் எல்லோரும் நம்மை செய்வது போல் கிண்டல் கேலி செய்து கடைசியில் பெரிதாய் சிரிக்கப் போகிறானா என்ற பயமும் வந்தது. ஆனால் அவன் பேச்சும் தெளிவாகவே இருந்தது. முதலில் தரகர் அவனிடம் அவளது பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தை காட்டி அவள் வேலை பார்க்கும் இடத்தை எல்லாம் சொன்னாராம். அப்போதே அவனுக்கு பிடித்து விட்டதாம். இருந்தாலும் சம்பிரதாயத்திற்காக அவன் வீட்டு பெண்மணிகள், அதுவும் வெளியூரில் இருக்கும் சகோதரிகளை இதற்காக வரவழைத்து அனுப்பினானாம். அவர்களுக்கும் மணப்பெண்ணான அவளை பிடித்து விட்டதாம். இனி முறைப்படி சம்பந்தம் பேச வேண்டியதுதானாம். அதற்காக இன்று மாலை அவள் வீட்டிற்கு வர எண்ணி இருக்கிறானாம் என எல்லாவற்றையும் சொல்லி, இன்று பேச வரலாம் தானே என அவன் கேட்டபோது அவள் தலை கழுத்தில் இருந்து கலன்று வெளியில் வந்து விழாதது ஆச்சரியமே. அவளால் ஏற்பட்ட இன்ப அதிர்ச்சியில் மீண்டும் தலையசைக்க முடியவில்லை. ஏன் சின்னதாக சிரிக்க கூட முடியவில்லை. ஆனால் அவனோ அவளது மௌனத்தை சம்மதமாய் எடுத்துக்கொண்டவன் போல், ஓகே, அப்படியானால் இன்று மாலை உங்கள் வீட்டுக்கு வருகிறேன், வீட்டோரிடம் சொல்லிவிடுங்கள் என்றபடி எழுந்து அவளிடம் விடை பெற்று கிளம்பிவிட்டான். ஆடாமல் அசையாமல் கற்சிலை போல் அவன் போவதையே விழிமலர பார்த்து கொண்டிருந்தாள் அவள். தினகரன் அதோடு நிற்கவில்லை. சொன்னபடியே அன்று மாலை முன்பு வந்து பார்த்துவிட்டு சென்ற அவனது 2 சகோதரிகளுடன் காரில் வந்து விட்டான். வீட்டில் முதலில் அவள் விஷயத்தை கூறிய போது கூட அவ்வளவு நம்பாதவர்கள் அவர்கள் வந்ததும் அதிசயித்துதான் போனார்கள். வீடே 2ஆகும்படி ஒரே தடபுடல் உபச்சாரம்தான், கவனிப்புதான். அதிலும் அண்ணன் ருத்ரன் பம்பரமாய் சுழன்று நடமாடிக் கொண்டிருந்தான். தினகரன் அதிகம் பேசியதும் அவனுடன் தான். அவளை மறுபடியும் அலங்காரம் செய்ய சொல்லி காஞ்சிபுர பட்டில் கூட்டி போய் நடுஹாலில் பெட்ஷீட் விரித்து அவன் முன் உட்கார சொன்னபோது அவள் உதயரேகா நெளியத்தான் செய்தாள். அவனும் அவளது தயக்கத்தை புரிந்தபடி, நோ ஃபார்மாலிட்டிஸ், பெண்ணையெல்லாம் பஸ் ஸ்டாப்பில் நான் எத்தனையோ முறை பார்த்தாயிற்று, பேசியாயிற்று. நான் பேச வந்தது உங்களுடன் தான் என கூறி அவளை எழுந்து போகும்படி கூறினான். சாதாரண டிரெஸ்ஸில் இயல்பாக வந்து பேச்சில் கலந்து கொள்ளும்படி உரிமையுடன் அவன் கூறியபோது பெருமிதமாகவே உணர்ந்தாள் அவள். அதைவிட அவளை பெரும் வியப்படைய செய்தது, தங்கை ரமா அவன் முன் பலமுறை தன் அழகை மெனுக்கிக் கொண்டு வேண்டுமென்றே அங்கும் இங்கும் அலைந்த போதும் அவன் தினகரன் அவளை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை என்பதுதான்.
அதிலும் இந்த கடன்காரி வேண்டுமென்றே அவன் முன் நின்று போஸ் கொடுத்து கொண்டு ஏதோ உப்புச்சப்பில்லாத கேள்விகளை கேட்டபடி அடிக்கடி சிரித்து கொண்டும், சிரிக்கும்போது அவள் இன்னமும் அழகாய் தெரிவதாய் தோழிகள் சொல்லியிருக்கிறார்களாம் என என்னென்னவோ செய்து பார்த்து விட்டாள். அவன் தினகரன் அவளை கொஞ்சமும் சட்டை செய்யவில்லை. அவளை பார்த்துவிட்டு எவ்வித சலனமும் இல்லாமல் அப்படியே பார்வையை திருப்பிக் கொண்டான். இப்படி ஒரு நோஸ்கட்டை எதிர்பாராத அவளது முகம் முதன்முறையாய் கருத்து போவதை உதயரேகாவும் புலங்காகிதத்துடன் கவனிக்கவே செய்தாள். படட்டும், எத்தனை முறை அவளை நோகடித்திருப்பாள் இவள். அதன் பின் சம்பிரதாய பேச்சுகள் நடந்தது. சீர்வரிசை பெரிதாய் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் போடுகிறது போதும் என உறுதியாய் சொல்லிவிட்டார்கள். அத்தோடு அன்று தினகரன் விடவில்லை. தனியே உதயரேகாவிடம் ஓரிரு வார்த்தைகள் பேச வேண்டும் என அண்ணன் ருத்ரனிடம் பவ்யமாய் விண்ணப்பம் வேறு வைத்தான். இப்போது எல்லோருக்கும் கண்களை இமைக்க முடியாத அளவுக்கு ஆச்சரியம். அவளுக்கே அவன் செய்வதை பார்த்து உடம்பில் நடுக்கம் வந்துவிட்டது. ருத்ரன் தலையசைத்து எதிரே இருந்த தனி அறையை காட்டியதும் விறுவிறுவென அங்கு போய் அவள் வரவிற்காக கைகளை கட்டியபடி நின்று கொண்டான் அவன். அவள் திகைப்பில் கால்கள் அழுத்தி அழுத்தி தரையில் பதித்தவாறுதான் உள்ளே போனாள். அவள் உள்ளே வந்ததும் பின்னால் நடந்து அந்த அறையின் கதவை ஓசையின்றி மெல்ல சாத்தினான். கீழுதட்டை அழுந்த கடித்தபடி தலையை அதுவரை குனிய வைத்திருந்தவள் மெல்ல நிமிர்ந்தாள். மறுபடியும் கைகளை கட்டிக்கொண்டு அவளையே ஒரு பார்வை, அதுவும் விழுங்கும் பார்வை. ஐயோ, என்ன இது? நம்மை இந்த பார்வை பார்க்கிறானே, இப்போது இப்படி தனியாய் வந்து உற்று பார்த்து கடைசியில் இவனும் பிடிக்கவில்லை என்று சொல்லிவிடப் போகிறானோ? அவள் நிஜமாகவே பயந்தபடி நினைக்க, அவன் கேட்ட கேள்வியே அவள் பயத்தை நீக்கி அவளை வியப்பில் தடுமாற வைத்தது. என்னை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்றான் அவன். இந்த கேள்வியே அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லைதான். நெடு உயரத்தில் சிவப்பு தோலும் வாட்ட சாட்டமான உடற்கட்டுமாய் அடர்ந்த மீசை இருக்கும் அந்த கம்பீரம் முகத்தில் பேசும்போதும் சரி, பேசாமல் இருக்கும் போதும் சரி, இதழ்களில் முறுவலாய் ஓடும் அந்த வசீகர புன்னகை என இதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் அல்லவா இருக்கிறது. இவனை போய் யாராவது பிடிக்கவில்லை என்று சொல்ல முடியுமா? அவள் அவன் பக்கத்தில் போய் நின்றாள். பொருத்தமில்லை. கொஞ்சமும் இவள் அவனுக்கு பொருத்தமில்லை என்று வேண்டுமானாலும் சொல்லலாம், சொல்லக்கூடும். உண்மையும் அதுதானே. அவள் பதில் சொல்லாமல் இருப்பதை பார்த்து, என்ன பதில் சொல்லுங்கள், என்னை உங்களுக்கு பிடித்திருக்கிறது தானே என்றான் மறுபடியும். அவள் அதே திணறலோடு, பிடித்திருக்கிறது, ரொம்பவும் பிடித்திருக்கிறது என்றாள் தட்டு தடுமாறியவளாய். எனக்கு உங்களை ரொம்பவும் பிடித்திருக்கிறது. அதை வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, செய்தும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் என்றபடி பக்கம் நின்றவளை அவள் சற்றும் எதிர்பாராத அந்த தருணத்தில் சட்டென இழுத்து வேகமாய் அணைத்தான் அவன். அவள் கன்னங்களில் ஒரு இதழ் அணைப்பு செய்துவிட்டு அதே வேகத்தில் விடுவித்தும் விட்டான். ஐயோ, என்ன இது? கூச்சத்தில் அப்படியே சிலிர்த்து போனாள் அவள். அவனோ தொடர்ந்து குனிந்தவன் அவள் முகத்தை உற்று பார்த்தவாறு, இந்த காலத்தில் வெட்கத்தில் இப்படி கன்னங்கள் சிவப்பதை உங்களிடம்தான் பார்க்கிறேன். அது வெகு அருமை என்று பாராட்டு வேறு செய்ய மறுபடியும் கன்னங்களில் ரோஜா போக்க நிஜமாகவே சிவந்தாள் அவள். அதற்கு பின் பேச வேண்டியதை பேசிவிட்டது போல் அரைக்கதவை திறந்து கொண்டு அவன் விறுவிறுவென ஹாலுக்கு சென்று விட்டான். உணர்வுகளில் சிக்கிய அவள் பாடுதான் திண்டாட்டமாய் இருந்தது. அவளால் சரியாக நிற்க கூட முடியவில்லை. வந்தான், ஒரு வார்த்தை பேசினான். வெகுநாள் பழகிய காதலை அணைப்பது போல் வேகமாய் அணைத்தான், முத்தமிட்டான், சென்று விட்டான். நடந்ததெல்லாம் நிஜம்தானா? நிஜமாகவே இவனுக்கு என்னை பிடித்திருக்கிறதா? என்னை இவ்வளவு தூரம் விரும்புகிறானா? ஒரே நாளில் அவ்வளவு கொடுத்து வைத்தவளாய் நாம் ஆகிவிட்டோமா? இனியும் நம்ப முடியாமல் என்ன, நம்பித்தான் ஆக வேண்டும். கொஞ்சம் தலை நிமிர்ந்தவளாகவே வெளியே வந்தாள். என்னவெல்லாம் வீட்டில் பேசினார்கள், எப்படியெல்லாம் நோகடித்தார்கள். கருப்பழகி, கருச்சான் குஞ்சு, அழகற்றவள் என்றெல்லாம் சொல்லி ஆனந்தப்பட்டார்களே, இன்று என்ன செய்ய போகிறார்கள்? அவள் விரும்பிய மாதிரியே கட்டழகு ராஜகுமாரன் ஒருவன் அவளை தேடி வந்து விட்டானே. வந்தது மட்டுமல்ல, அவளை விரும்பவும் செய்கிறானே. இவர்கள் பார்த்த அழகு மதிப்பீட்டை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு அவன் வேறு விதமாய் அல்லவா அவளை பார்க்கிறான். அவளது அடக்கம், வெட்கம் எல்லாம் அழகு என்று சொல்லி அதை ரசிக்கவும் செய்கிறானே. அப்படியானால் அவளும் ஒரு விதத்தில் அழகுதான். மற்ற எல்லாவற்றையும் விடுவோம். அழகான கம்பீரமான பர்சனாலிட்டி கொண்ட ஒருவனால் அவள் நிஜமாகவே விரும்பப்படுகிறாள். அப்படி விரும்பப்படுவதே ஒரு அழகுதானே. எது தனக்கு கிடைக்கவில்லை என்று நினைத்தாளோ, எது தனக்கு கிடைக்காமலே போய்விடும் என்று மற்றவர்கள் நினைத்தார்களோ, அது கிடைத்து விட்டதே. இனி என்ன கவலை? அந்த சந்தோஷத்தில் மகிழ்ச்சி பொங்கத்தான் அவள் அன்று முழுவதும் நிமிர்ந்தவாறு நடமாடினாள். அந்த சந்தோஷ திளைப்பில் அண்ணனும் அம்மாவும் கிசுகிசுப்பாய் கூடி நின்று அடிக்கடி பேசியது அவள் கவனத்திற்கு வராமல் போனது ஆச்சரியமே.
உதயரேகாவால் அன்று இரவு முழுவதும் தூங்க முடியவில்லைதான். அன்று என்னவெல்லாம் நடந்துவிட்டது! திடீரென எங்கிருந்தோ குதித்து அவள் வாழ்க்கையில் இப்படி புகுந்து விட்டான் தினகரன். அத்தோடு நில்லாமல் தனியறையில் வைத்து அவன் செய்தது. அவள் கொஞ்சமும் இதை எதிர்பார்க்கவில்லையே. அந்த இறுக்கமான அணைப்பும், கண்ணங்களில் சட்டென அவன் முத்தமிட்ட விதமும், அப்போது அவன் காட்டிய வேகமும், அவ்வளவு அன்பு அவள் மேல் அவனுக்கு ஏற்பட்டு விட்டதா? அந்த ஒரே செய்கையில் அதை உணர்த்தி விட்டானே. எத்தனையோ முறை பார்க்கோரங்களில், ஒதுக்குப்புறங்களில் காதல் ஜோடிகள் அணைத்து கொஞ்சிக் கொண்டிருப்பதை எல்லாம் பார்த்திருக்கிறாள். அப்போதெல்லாம் இது போன்ற ஆசையான அணைப்புகள், கொடிப்பினை நமக்கு இந்த ஜென்மத்தில் இல்லை என்று விரக்தியாய் நினைத்திருக்கிறாளே. ஆனால் இன்று அவளும் கொடுத்து வைத்தவள்தான் என ஒரே நாளில் புரிய வைத்து அவளை மகிழ்ச்சியில் திக்கு முக்காட வைத்து விட்டானே இந்த தினகரன். அவனை ஒரு கணம் நினைத்ததும் அந்த கம்பீரம், வசீகரமாய் ஓடும் புன்னகை, கனிவு குரலில் அவன் பேசியது என எல்லாமே அவள் ஞாபகத்திற்கு வந்து இனம் புரியா அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இவன் நம்மை விரும்புகிறானா? இவன் நமக்கு கணவனாய் வரப்போகிறானா? அவ்வளவு பாக்கியசாலியா நாம்? அந்த அர்த்த ராத்திரியில் படுக்கையில் இருந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டு வாய்ப்பிளக்க வியக்கத்தான் செய்தாள் அவள். வியப்பு அவளுக்கு மட்டுமல்ல, வீட்டில் உள்ள அனைவருக்கும் தான். அவர்கள் சென்றதும் ரமா ஓடி வந்து, அப்படி என்னடி தனியே சந்தித்து பேசிய போது சொக்குப்படி போட்டாய்? இவ்வளவு பர்சனாலிட்டியான ஆள் உன்னை பார்த்து இந்த வழி வழிகிறாரே என்றாள். அடிவயிறு பற்றி எரிகிறது என்று சொல்வார்களே, அது இதுதானா என நினைத்து கொண்டவள் அவளை காயப்படுத்த விரும்பாதவளாய் கொண்டிருந்த புன்முறுவலை பெரிதாக்கியபடி, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்றாள். அடுத்து வந்து நின்றவள் அம்மா. என்னடி, ரொம்ப நாள் பழக்கமா? வீட்டுக்கு தெரியாமல் நீயே பழகிவிட்டு பின் ஒன்றும் தெரியாதது போல் உன்னை பெண் கேட்க வர சொன்னாயா என்றாள் குதர்க்கமாய். அப்படியெல்லாம் இல்லம்மா என்றாள் பொறுமையாய் வந்த கோபத்தை அடக்கி கொண்டு. அம்மா விடுவதாய் இல்லை. பின் எப்படி நம்புவது? ரொம்ப நாள் பேசி பழகியது போல் உன்னிடம் பேசுகிறான். உன் முக லட்சணத்தையும் கருப்பு நிறத்தையும் பார்த்து எவ்வித முகசுழிப்போ அதிர்ச்சியோ கொள்ளவில்லை. ஏதோ பெரிய கண்டுபிடிப்பு போல் பேச அவளுக்கு பற்றி கொண்டுதான் வந்தது. பெற்ற தாய் ஒருத்தி தன் மகளையே குத்தி காட்டி பேசுகிற பேச்சா இது? ஏன் தான் இந்த அம்மா இப்படி இருக்கிறார்களோ என தனக்குள் நொந்து கொண்டு, அவர் மற்றவர்களைப் போல் இல்லை, குணத்தை மட்டும் பார்க்கிறவர் என்றாள் அழுத்தத்தோடு. ஆமாம், உன் குணத்தை, அந்த தங்கமான மனசை வெளியே கயிற்றில் கட்டி தொங்க விட்டிருக்கிறாய் அல்லவா, அதான் ரொம்பவும் டால் அடித்து அவரை கவர்ந்து விட்டது போலும் என அதற்கும் கிண்டல் அடித்தாள் தங்கை. இவர்களிடம் என்ன பேச்சு? நான் தேடிய ராஜகுமாரன், எனக்காக கடவுள் அனுப்பி வைத்த ராஜகுமாரன் வந்து விட்டான், அது போதும். அதற்கு மேல் எதுவும் பேசாமல் உதடுகளை இருக்க மூடிக்கொண்டாள் அவள். ஆனால் வழக்கமாக அண்ணனும் அண்ணியும் இந்த கிண்டலடிக்கும் வைபவத்தில் உற்சாகமாய் கலந்து கொள்பவர்கள் இன்று ஒன்றும் பேசாது ஒருவரையொருவர் ஒரு அர்த்தத்தில் பார்த்தவாறு கடந்து சென்றது அவளை ஆச்சரியப்படுத்தியது. அன்று மாலையும் சரி இரவும் சரி அவர்களது ரூமை கடக்கும்போது கேட்ட பேச்சு சப்தமும் அவளை வெகுவாய் சலனப்படுத்தியது. அண்ணன் மெதுவான குரலில், இன்னும் வீட்டில் யாரிடமும் சொல்லவில்லை, சொல்லிவிடவா என்று கேட்க பதிலுக்கு அண்ணியின் குரல் ஒய்யாரமாய் உயர்ந்து, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், கல்யாணம் முடியட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம். அதுவரை பொறுமையாக யாரிடமும் உளறி கொட்டாமல் இருங்கள், புரிகிறதா என விரட்டி கொண்டிருந்தாள். அவர்கள் பேசிய பேச்சின் அர்த்தம் முழுவதும் புரியாதவளாய் திகைத்தாள். கல்யாண விஷயம் என்று சொல்கிறார்களே, எதை பற்றி இருக்கும் என நினைத்தவளுக்கு குழப்பமே மிஞ்சியது. கடைசியில் என்னவும் பேசிக்கொண்டு போகட்டும், எப்படியும் இருந்துவிட்டு போகட்டும், எல்லாம் இன்னும் கொஞ்ச வாரம், கொஞ்ச நாட்களே தான். அதற்கு பின் கல்யாணம்தான். அவள் சிறகு முளைத்த பறவை போல் இந்த வீட்டை விட்டு பறந்து போய்விடுவாள். துன்ப சிறையில் இருந்து அவளுக்கு நிரந்தரமாய் விடுதலை கிடைத்துவிடும். கேலி, கிண்டல், குத்தல் பேச்சுகளை எல்லாம் காதில் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நிம்மதிதான், அதுவே பெரும் நிம்மதிதான். அதே நினைப்புடன் அவள் உற்சாகமாகவே நடமாடினாள். கல்யாண வேலைகளும் பரபரப்பாய் நடக்க ஆரம்பித்தன. நகை சீர்வரிசைகள் எல்லாம் உங்கள் இஷ்டம் என தினகரன் சைடில் இருந்து தெளிவாய் சொல்லிவிட்டதால் வீட்டில் அவளுக்கென முன்பே பேசி சேர்த்து வைக்கப்பட்ட 30 பவுன் நகைகளும் பண்ட பாத்திரங்களும் என முடிவாயிற்று. முகூர்த்த நாள், கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் அடுத்த 2 நாட்களில் முடிவு செய்யப்பட்டன. இன்னும் 20 நாளில் கல்யாணம். இந்த மாதத்தின் கடைசி முகூர்த்த நாள் அதுதானாம். அண்ணன் ஐயர் ஒருவரிடம் நாள் குறித்து மாப்பிள்ளை வீட்டாரிடம் போய் ஏற்பாடு செய்து விட்டான். அம்மா கூட, என்னடா இது அவசரமாய், கல்யாணத்திற்கு 1 மாதமாவது அவகாசம் வேண்டாமா என கேட்டபோது அண்ணன், அம்மா அவர்கள் அவசரப்படுகிறார்கள் என்று முடித்து விட்டான். அதைவிட எளிமையாய் கோயிலில்தான் கல்யாணம் என்றபோது உதயரேகாவிற்கும் அது புதிராய் இருந்தது.
பெரிய கம்பெனி ஒன்றில் உயர் பதவியில் இருப்பவன் எல்லாரையும் அழைத்து தடபுடலாய் மண்டபத்தில் நடத்துவதை விட்டுவிட்டு எதற்காக கோயிலில் நடத்த வேண்டும் என்ற நினைப்பு ஓடியது. அதையும் அண்ணன், அதுவும் நமக்கு நல்லதுதான்மா, நிறைய பணம் மிச்சமாகும், மற்ற சீர்வரிசை செலவுகளுக்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அடக்கி அமர்த்தினான். அவளும் அதை பெருசுபடுத்தவில்லை. இறைவன் சந்நிதியில் நடைபெறுவது நல்லதுதானே என இருந்துவிட்டாள். அந்த இடைப்பட்ட 20 நாட்களில் கல்யாண வேலைகள் துரிதமாய் நடந்தது. மறுநாளே கல்யாண இன்விடேஷன் டிசைன் எல்லாம் பார்த்து அடித்து வந்துவிட்டது. நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு என வரிசைப்படுத்தி விநியோகிக்கவும் அமர்ந்து விட்டார்கள். இடையில் ஓரிரு முறை தினகரன் அவள் அலுவலகத்திற்கு போன் செய்து அவளிடம் பேசினான். சாதாரண நல விசாரிப்புகளும் அவளது அலுவலகத்தில் அவள் லீவிற்கு அப்ளை செய்து விடுவது பற்றியெல்லாம் பேசினான். போனில் ஒலித்த அவனது கனிவும் குரலும் அவன் காட்டிய அன்பான விசாரிப்பும் அவளை தடுமாற வைத்தது. நம் மீது இவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறானா என சிலிர்க்கத்தான் செய்தாள். நாட்கள் ஓடி அன்று பொலபொலவென பொழுது விடிந்தது. இன்று மறக்க முடியாத நாள், அவளது மணநாள். காலை 9 மணிக்கு நல்ல நேரம். கல்யாண முகூர்த்தம். பிரசித்தி பெற்ற சிவன் கோவிலில் சங்கர ராமேஸ்வரர் பாகம் பெரியாள் சந்நிதியில் அவளுக்கு மாலை சூட போகிறான் அந்த ராஜகுமாரன். அவளது மனதைப் போலவே வீட்டிலும் பரபரவெனதான் ஆளாளுக்கு நடமாடினார்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொள்ளும்படி சொந்தங்கள் கொஞ்சமே ஆயினும் கல்யாணத்திற்கு 2 நாள் முன்னதாகவே அவர்கள் ஒத்தாசையாய் வந்திருந்தது எல்லோருக்குமே மகிழ்ச்சியை உண்டு பண்ணியது. ஆனாலும் அத்தைகள் 2 பேரும் சொல்லி வைத்தது போல் அடிக்கடி அவள் காதுபட, ஆனாலும் நம் ரேகாவிற்கு வருகிற வரன் எல்லாம் தட்டி போவதை கேள்விப்பட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டோம். நல்ல வேலையாய் நிறத்தையும் அழகையும் பாராமல் ஒரு மாப்பிள்ளை கிடைத்து விட்டானே, அந்த மட்டுக்கும் அவள் செய்த புண்ணியம்தான் என்றார்கள். இது பாராட்டா அல்லது அவள் வீட்டாரை போல் குத்தி கிழிக்கும் ஆனந்தமா என அவளுக்கு புரியவில்லை. சொல்ல போனால் உதயரேகா எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல் ஏற்றுக்கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு காரணம் அவளது கவனம் முழுவதும் தினகரன் மீது. அவன் இதுவரை அவள் மீது காட்டிய அன்பிலும் மட்டுமே. சொல்ல போனால் அத்தைகள் சொன்னது போல அவளது பூர்வ ஜென்ம புண்ணியம்தான் இப்படி தினகரனை அவளுக்கு மணமுடிக்க வைத்ததோ என்று கூட எண்ணினாள். அதனாலேயே கல்யாண தினத்தன்றும் முகம் மலர உண்மையான மகிழ்ச்சியுடன் அவளால் இருக்க முடிந்தது. அன்று அதற்கு மேல் அவளை யாரும் சிந்திக்க விடவில்லை. படபடவென மாலைகள், பூக்கள், நெற்றிச்சூடி என அவளுக்கு அலங்காரம் செய்தார்கள். படபடவென மாலைகள், பூக்கள், நெற்றிச்சூடி என அவளுக்கு அலங்காரம் செய்தார்கள். குனிந்த மணப்பெண்ணாய் தலை குனிய நடந்தவள் மணமேடையில் தினகரன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்த போதுதான் நிமிர்ந்தாள். அப்போதும் அவளை கனிவாய் பார்த்து குளிர்வான புன்னகையை வீசினான். அவளது அலுவலக தோழிகள் எல்லாம் பக்கத்தில் வந்து காதில் கிசுகிசுப்பாய், பெரிய ஆளடி, நீ சரியான புளியங்கொம்பை தான் பிடிச்சிருக்க, ஆளு அழகிலும் சரி வசதியிலும் சரி சூப்பர் தான் என்றனர். தன்னையும் பார்த்து பொறாமைப்பட ஆரம்பித்து விட்டார்களா என்று அவளுக்கு பெருமிதமாகத்தான் இருந்தது. அழகு சரி, தினகரன் பெரிய பளபள கார் ஒன்றை வைத்திருக்கிறானே, அதை வைத்து அவனது வசதியை மதிப்பிட்டு விட்டார்களோ என வியந்தாள். உண்மையில் அவர்கள் சொல்வது போல் அவள் கொடுத்து வைத்தவள்தானே. கல்யாணமாகி புது பெண்ணாய் அவள் அவனோடு ஜோடியாய் ஒவ்வொரு இடமாய் கோயில், ஷாப்பிங் என அந்த பளபள காரில் செல்வது, சென்று இறங்குவது ஒரு கொடுப்பினைதானே. எடுத்த எடுப்பிலேயே விமானம் ஜிவ்வென உயர எழும்புவது போல் அவள் வாழ்க்கை காரில் தொடங்கி விடுகிறதே. தினம் தினம் தினகரன் அவளை காரில் ஏற்றி அவளது அலுவலகத்தில் அவளை விட்டுவிட்டு அவனது அலுவலகம் செல்ல போகிறான். மாலை வேலை முடிந்து அவள் தயாராய் நின்றாள். திரும்ப காரில் வந்து பிக்கப் செய்து கொள்வாள். வாரம் ஒரு முறை ஹோட்டல், சினிமா, ஷாப்பிங் என அடிக்கடி எங்காவது சென்று கொண்டிருந்தால் நேரம் போவது கூட தெரியாது. ஒவ்வொரு நிமிடமும் இன்பமாய் சொர்க்கம் போல்தான் இருக்கும். அப்படி தினகரனுடன் வாழப்போகும் நாட்கள் எவ்வளவு இனிமையாகத்தான் இருக்கும். கல்யாண மேடையிலேயே அப்படி கனவுகளில் சட்டென மூழ்கிவிட்டவளுக்கு மங்கள ஒளிகள் முழங்க தினகரன் அவள் கழுத்தில் தாலி கட்டிய போதுதான் உணர்வே வந்தது. பின் சம்பிரதாயப்படி கைக்கட்டுடன் இருவரும் மணமேடையை சுற்றி வரும்போது அவளது கை விரல்களுக்கு இறுக்கமாய் ஒருவித அழுத்தத்தோடு அவன் பற்றி இருந்தது அவளை மீண்டும் சிலிர்க்க வைத்தது. அதற்கு பின் வழக்கமான சடங்குகள், கைகுலுக்கல்கள், புன்னகையுடன் கும்பிடுகள், ஆசிர்வாதங்கள் என மாலை ரிசப்ஷன் வரை தொடர்ந்தது. அன்று அவள் வீட்டு மேடையில் தனியறை ஒன்றில் முதலிரவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க சரியாக 10 மணிக்கு குனிந்த தலையும் பால் சொம்புமாய் புது வெட்கத்துடன் நுழைந்தாள் அவள். பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை பளபளப்பில் மெத்தையில் கம்பீரமாய் உட்கார்ந்திருந்தான் தினகரன். அவளை பார்த்ததும் அதே வசீகர புன்னகையை கனிவாய் வீசினான்.
தயங்கி தயங்கி வந்தவளை ஆசையாய் கைப்பிடித்து இழுத்து பக்கத்தில் உரிமையுடன் உட்கார வைத்தான். அதே உரிமையில் கைகளை மறுபடி உயர்த்தி தோளோடு அவளை அணைத்து பிடித்து கொண்டான். உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு தங்கம். நீ கிடைக்க நான் ரொம்பவும் கொடுத்து வச்சிருக்கணும் என அவன் முத்து உதிர்த்த போது நம்ப முடியாமல் கண்களை விரித்தாள் அவள். அவனோ தொடர்ந்து, ஆமா தங்கம், உன்னோட அன்பான இரக்க குணம் எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட பெண் தான் எனக்கு மனைவியா அமையணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் நினைச்சபடியே நீ அமைஞ்சிட்ட. ஐ எம் சோ லக்கி என மீண்டும் பெருமிதமாய் சொன்னது அவன் உண்மையாகவே சொல்கிறான் என்பதை அவளுக்கு உணர்த்தியது. என்ன இது, நாம் பேச வேண்டிய டைலாக்குகளை எல்லாம் இவன் பேசுகிறான் என அவள் விழிக்கத்தான் செய்தாள். என்ன தங்கம் அப்படி திகைப்பாய் பார்க்கிற என்றபடி அவளது விரிந்த வட்ட விழிகளை அதிசயமாய் பார்த்தவன், நான் உண்மைதான் சொல்றேன் என்றபடி அவளது நெற்றியில் மென்மையாய் இதழ்களை ஒற்றி அவளை சிலிர்க்க வைத்தான். அவனது இதமான பேச்சில் மென்மையான அணைப்பில் திக்குமுக்காடி கொண்டிருந்தவள் தொடர்ந்து ஆச்சரியமாகவே அவனை பார்த்தாள். வாட்டு சாட்டமாய் நல்ல உடற்கட்டுடன் சிவப்பழகும் கம்பீரமுமாய் பிரபல சினிமா கதாநாயகனை நினைவுபடுத்துவது போல் இருக்கும் அவனது தோற்றம் எங்கே? கருப்பாய் சுமாரான அழகுடன் அவனுக்கு சற்றும் பொருத்தமில்லாத அவளது தோற்றம் எங்கே? ஒருவேளை இவன் விளையாடுகிறானா? தங்கம் தங்கம் என்று வேறு அடிக்கடி கூப்பிடுகிறான். காணாததை கண்டது போல் நம்மை பார்த்து இந்த உருகு உருகிறான். நடப்பது எல்லாம் நிஜமா இல்லை கனவா? அலுவலகத்தில் அடிக்கடி வாய்ப்பிழக்க கண்களை திறந்து வைத்தபடி கனவுகளில் மூழ்கி விடுவாளே, அதுபோல் இன்று மூழ்கிவிட்டாளா? தன்னைத்தானே அவள் கேள்விகள் கேட்டுக்கொண்ட போது டக்கென மூச்சு முட்டுவது போல் அவள் உணர்ந்தாள். திடுக்கிட்டு பார்த்தபோது மூச்சு முட்டும் அளவுக்கு அவளை இறுக அணைத்து கொண்டு முகத்தால் அவளது இதழ்களை தேடிக்கொண்டிருந்தான் அவன். கொஞ்சம் சிரமத்துடன் அவன் கைகளை விலக்கி முகம் நிமிர்த்தியவள், உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் என்றாள் தட்டு தடுமாறிய குரலில். அவள் சொல்லியதும் தான் தாமதம். சட்டென அவளை விடுவித்து தோளணைப்புக்கு கொண்டு வந்து அதே இறுக்கத்துடன் பிடித்தவன், கேளு தங்கம், எதுவானாலும் கேளு என்றான். நிஜமாகவே என்னை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்றாள் மீண்டும் திக்கி திணறிய குரலில். என்ன கேள்வி இது தங்கம்? உன்னை நிஜமாகவே எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு என்றான். எப்படி என்றாள் அவள். எப்படியா, என்ன கேட்கிற தங்கம்? அவள் வெளிப்படையாகவே பேசிவிட வேண்டும் என முடிவெடுத்தவள் மளமளவென கொட்டி விட்டாள். சிவப்பா கம்பீரமா இருக்கிற உங்க அழகுக்கு முன்னாடி கருப்பா சுமாரா இருக்கிற நான் கொஞ்சம் கூட பொருத்தமில்லாமல் இருக்கேன். அதான் கேட்கிறேன். உங்களுக்கு உண்மையாகவே என்னை பிடிச்சிருக்கா? அவன் பதில் சொல்லாமல் கடகடவென சிரிக்க ஆரம்பித்தான். இம்முறை அந்த அதீத சிரிப்பில் அவனது வரிசையான வெண்ணிற பற்கள் பளிச்சிட்ட போதும் அவளால் ரசிக்காமல் இருக்க முடியவில்லை. மாறாக அவன் சிரிப்பில் எழுந்த புது பயத்தை மேலும் அவன் நெஞ்சை நோக்கி அவளை இறுக்கிய அவனது வலுவான கரங்கள் தான் போக்கியது. காது மடல் வரை சூடாவதை உணர்ந்தாள் அவள். அவனது இந்த செயலை போல் பேச்சிலும் சூடேற்றினான் அவன். தங்கம், அழகு என்பது எதில் இருக்கிறது? இங்கா என அவளது வட்டமான முகத்தை விரல்களால் வட்டமடித்து காண்பித்துவிட்டு மறுப்பாய் அதற்கு வேகமாய் தலையசைத்தவன், அங்கு இல்லை தங்கம், இங்கு என அவளது நெஞ்சத்தை தொட்டு காட்டினான். அவள் விழிப்பதை கூர்ந்து பார்த்துவிட்டு, இந்த கருவிழிகள் இப்படி அழகாக இமைகளை விரித்து பார்க்கும்போது கூட எப்படி ரசிக்கும்படி இருக்கிறது தெரியுமா? இதில் கூட ஒருவித அழகு இருக்கிறதே. உன்னை எப்படி அழகில்லை என ஒதுக்கிவிட முடியும் தங்கம் என்றவன் மறுபடியும் தலையசைப்புடன், என்னை பொறுத்தவரை அழகு பற்றிய மதிப்பீடே தனி, உனக்கு புரியும்படி விளக்குகிறேன் என விவரிக்க ஆரம்பித்தான் அவன். சிவப்பு தோலும் முகலட்சணமாய் நாம் மதிப்பிடுகிற அழகு எல்லாம் ஒரு 20-40 வயதிற்குள் தான். அதற்கு மேல் கொஞ்சம் யோசித்துப்பார். யாரையாவது பார்த்து அடடா எவ்வளவு அழகாய் இருக்கிறார்கள் என்ன சொல்ல முடியுமா? வயது ஏற ஏற மாற்றங்களாகி நடுத்தர வயதை எட்டும் போது யாருக்கும் அழகு என்ற ஒன்றை இல்லாமல் போய்விடுமே. அதனால் தான் சொல்கிறேன், இந்த பளபளப்பு பகட்டான அலங்காரம் எல்லாம் வெளித்தோற்றம்தான், ஒரு தற்காலிக மாயைதான். உண்மையான அழகு நம் மனதில் இருக்கும் அன்பில் இருந்துதான் பிறக்கிறது. அதை மற்றவர்களிடம் வெளிப்படுத்தும் போது பன்மடங்காகிறது. இது இப்போது உனக்கு புரியவில்லை என்றாலும் இன்னும் 2 நாட்களில் புரிந்து கொள்வாய் என முடித்தான் அவன். அவன் சொன்ன வார்த்தைகள் விளையாட்டல்ல, நிஜம்தான் என 2 நாள் கழித்து அவள் அறிய வந்தபோது அதிர்ச்சியின் உச்சத்துக்கே சென்று விட்டாள் அவள்.
அன்றைய இரவு மறக்க முடியாத இரவாகத்தான் உதயரேகாவிற்கு அமைந்தது. அவளது வாழ்நாளிலே அவள் அவ்வளவு தூரம் சந்தோஷம் அடைந்ததில்லை. அந்த அளவு பூரிப்பு கொண்டதில்லை. அன்று அவ்வளவு இன்பமாய் சொர்க்கத்தில் மிதப்பது போல்தான் உணர்ந்தாள் அவள். தினகரன் அவளிடம் பேசிய வார்த்தைகளிலும் சரி, செய்த அணைப்பான செயல்களிலும் சரி, அன்பையும் இனிமையும் ஒரு சேர காட்டினான். அவளை ஏறக்குறைய திக்குமுக்காட வைத்தான். இப்படி ஒருவன் அழகும் அன்பும் உயர்ந்த பண்பும் பொருத்தி இருக்க முடியுமா? அப்படி இருந்தாலும் அவன் அவளுக்கென மணாளனாய் வந்து அமைய முடியுமா? அப்படி ஒரு கொடுப்பினை கொண்ட பாக்கியசாலியா அவள் என அன்றைய இரவில் ஒவ்வொரு நொடியிலும் மெய்சிலிர்க்கத்தான் செய்தாள் அவள். அது மட்டும் அல்லாமல் தினகரன் அவளிடம் நிறைய பேசினான். அவளது விருப்பு வெறுப்புகள், ஆசைகள் என எல்லாவற்றையும் அக்கறையாய் கேட்டான். சொல்லு தங்கம், சொல்லு தங்கம் என அவன் ஒவ்வொரு முறையும் விழிப்பது அவளுக்கே என்னவோ போல்தான் இருந்தது. கொஞ்ச வேண்டியதுதான், அதற்காக ஒரேடியாய் இப்படியா என சங்கோஜமாகவே நினைத்தாள் அவள். அதையும் அடக்க முடியாமல் அவள் வாய்விட்டு கேட்டும் விட்டாள். அதற்கும் வசீகர புன்னகையும் ஒரு விளக்கமும் சொன்னான் அவன். அவள் குணம் தங்கமாம். அதை ஒவ்வொரு கணமும் அவளுக்கும் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க அப்படி கூப்பிடுகிறானாம். அதிலும் அவளுக்கு ஒரு சந்தேகம் துளிர்த்தது. அவன் அவளை பார்த்து பேசியது எல்லாம் ஒரு 30-40 நாட்களுக்குள் தானே. அதற்குள் எப்படி அவள் குணத்தை அது தங்கமாகவே இருந்தாலும் அவன் அறிந்திருக்க முடியும்? அதற்கும் சிறிதும் முகம் மாறாமலே விளக்கம் சொன்னான் அவன். அதாவது அவளுடன் பேசியதுதான் இந்த 30 நாட்கள். ஆனால் அதற்கு முன் ஒரு 30 நாட்கள் அவன் அவளுக்கு தெரியாமல் அவள் வேலைக்கு போகும்போது தினம் பஸ்ஸில் பின்தொடர்ந்தானாம். அவளது செய்கைகளை, நடவடிக்கைகளை எல்லாம் கூர்ந்து கவனித்தானாம். பஸ்ஸில் வயதான பெரியவர்களுக்கு, மூதாட்டிகளுக்கு தான் உட்கார்ந்திருக்கும் சீட்டை கொடுப்பது, பஸ்ஸின் கூட்ட நெரிசலில் ஏற சிரமப்படும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவுவது, யார் எது பேசினாலும் அதை காது கொடுத்து கேட்டுக்கொள்வது போல் புன்னகையுடன் தலையாட்டுவது, பஸ் ஸ்டாப் ஓரமாய் பஜாரில் குழந்தை குட்டியுடன் பரிதாபமாய் பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு பெண்ணிற்கு பக்கத்து ஹோட்டலில் இருந்து அவள் உணவு பொட்டலங்களையும் பிஸ்கெட் பாக்கெட்டுகளையும் வாங்கி கொடுத்தது என அவளது ஒவ்வொரு செய்கையையும் உன்னிப்பாய் கவனித்ததை அவன் விளக்க அதிர்ந்துதான் போனாள் அவள். அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான், நடந்தவைகள்தான். அவ்வளவு தூரம் நம்மை பின்தொடர்ந்து வந்து கவனித்திருக்கிறானே என வியந்தாள். இப்போது புரிகிறதா என் தங்கத்தை நான் தங்கமென்று கூப்பிடும் ரகசியம் என்றபடி அவன் இறுக்கி முத்தமிட்ட போது அவனது நிஜமான அன்பை உணர்ந்து பரவசமடையத்தான் செய்தாள் அவள். இப்படியே அன்றைய இரவும் மறுநாளும் குதூகலமாய் ஓடியது. 3ஆம் நாள் சம்பிரதாயப்படி புகுந்த வீடு கிளம்பிவிட்டாள் அவள். பெரிய வேன் பிடித்து எல்லோரும் கிளம்பினார்கள். தினகரனின் வீடு அவளது வீட்டிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரமுள்ள லயன்ஸ் காலனியில் அமைந்திருந்தது. விஸ்தாரமான பரப்பளவில் முன்புறம் புல்வெளியும் பின்புறம் தோட்டமுமாய் பங்களா டைப் வீடு. சுற்றிலும் மரங்கள், முன்புறம் கிரானைட் முகப்பு, வரிசையாய் ஏசி அறைகள், பெரிய ஹால், முன்புறம் கார் செட் என சகல வசதிகளையும் கொண்டிருந்தது. தினகரன் எல்லோருக்கும் சுற்றி காட்ட கூட வந்த அண்ணன், அம்மா, அண்ணி, தங்கை என எல்லோரும் வாய்ப்பிழக்கத்தான் செய்தார்கள். ஏன் அவளுக்கே அது அதிசயமாய் தன் தகுதிக்கு மீறிய ஒன்று என்றே தோன்றியது. தினகரன் இவ்வளவு பெரிய பங்களாவில் எப்படி தனியாக வசிக்கிறான் என வியக்கவும் செய்தாள். அவனது சொந்தங்கள் என சொல்லப்படும் அக்காள்மார்கள் இருவரும் ஊரில் வேலைகள் இருப்பதாய் கூறி அவளை புகுந்த வீடு விட்ட கையோடு விடை பெற்று கிளம்பிவிட்டனர். அவள் வீட்டாரும் அன்று மாலை வரை அவளுடன் இருந்துவிட்டு பிரியா விடை கொடுத்து கிளம்பினர். கண்கலங்க அவர்களுக்கு விடை கொடுத்தாள் அவள். முன்பு போல் இனி அவர்களை தினம் தினம் பார்க்க முடியாதே, அவர்களுடன் பேச முடியாதே என்ற உணர்வு வேதனையாய் அவளுள் எழுந்து அழுதிற்று. அதன் எதிரொலியாக பெருகிய கண்ணீர் துளிகளை படபடவென சிந்தவிட்டவள் தோளில் மென்மையாக அழுத்திய தினகரனின் ஆதரவு கரங்களை கண்டு தன்னை கட்டுப்படுத்தினாள். அன்றைய இரவும் தினகரனின் அன்பு பிடிப்பில் அவளுக்கு இனிமையாகவே கழிந்தது. மறுநாள் காலை தினகரன் சுறுசுறுப்பாய் வேலைக்கும் கிளம்பிவிட்டான். அவளை 15 நாட்கள் லீவு முடிந்த பின் வேலைக்கு செல்லவும் சம்மதம் தெரிவித்திருந்தான். அவனுக்கு பிடித்த சமையல் ஐட்டங்களை கேட்டு தெரிந்து கொண்டு சுவைப்பட தயாரித்து பரிமாறினாள். மதிய லஞ்சுக்கான டிஃபன் கேரியருடன் கிளம்பினான் அவன். அவனது பளபள காரை ஷெட்டில் இருந்து வெளியேறி கம்பீரமாய் அவன் கிளம்பி போகும் அழகை கண்குளிர பார்த்தாள். சிறு குழந்தையாய் மாறி கார் மறையும் வரை டாட்டா காண்பித்து விடை கொடுத்தாள். அன்று மாலை சீக்கிரமே அலுவலகம் முடிந்து திரும்பியிருந்தான் தினகரன். அவளை மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் ஒன்றுக்கு புதுப்படம் பார்க்க அழைத்து சென்றான். பொதுவாக சினிமா பார்ப்பதில் அவ்வளவு நாட்டம் இல்லாதவள் தோளோடு அவளை இறுக பற்றி அவன் படம் பார்த்த விதத்தில் இனிமையாகவே உணர்ந்தாள்.
மறுநாள் ஷாப்பிங், பூங்கா என சுற்றி வந்தார்கள். இப்படி 5 நாட்களும் சந்தோஷமும் பூரிப்புமாய் பொழுது கழிந்துவிட 6ஆம் நாள்தான் அந்த பூகம்பம் மிகப்பெரிய இடியாய் அவள் தலையில் விழுந்தது. அன்றும் வழக்கம் போல் தினகரன் அலுவலகம் சென்றுவிட வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு சோபாவில் உட்கார்ந்தாள் அவள். பொழுது போகாமல் முன் டீப்பாவில் தினகரன் வாங்கி போட்டிருந்த வார மாத சஞ்சிகைகளை எடுத்து புரட்ட ஆரம்பித்தாள். அப்போதுதான் ஆட்டோ ஒன்று நிற்கும் ஓசையும் தொடர்ந்து காலிங் பெல் ஒலித்ததும் அவளை உணர்வுக்கு கொண்டு வந்தது. யாராக இருக்கும் என நினைத்தபடி எழுந்து முன்புறம் சென்ற கதவை திறந்தவள் திடுக்கிடவே செய்தாள். வெளியே 20-22 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருத்தி கையில் பெரிய சூட்கேஸ் ஒன்றை பிடித்தபடி நின்றிருந்தாள். அவள் கதவை திறந்ததும் தான் தாமதம். விடுவிடுவென அவள் பாட்டுக்கு உள்ளே நுழைந்தாள். நுழைந்து உரிமையாய் முன்புற இருக்கையில் தனது சூட்கேஸையும் உடைமைகளையும் வைத்துவிட்டு நிதானமாய் திரும்பி அவளை பார்த்தாள். ஓ, நீதான் அந்த புது மகாராணியா? எப்படி அம்மா இருக்கிறாய்? கல்யாணம் எல்லாம் சிறப்பாக முடிந்ததா? ஹனிமூன் கிளம்பலையா? எப்போது கிளம்புவதாய் உத்தேசம் என கேலியும் கிண்டலுமாய் கேட்டபடி அவள் சோபாவில் அதே வேகத்தில் உட்கார்ந்தவள் கால் மேல் கால் போட்டபடி உதயரேகாவை அலட்சியமாக பார்த்தாள். என்ன ஒரேடியாய் விழிக்கிறாய்? நான் யார் என்று தெரியுமா என்றாள். தெரியவில்லை. யார் நீங்கள்? கேட்ட உதயரேகாவின் குரல் அவள் அறியாமல் நடுங்கியது. நான் தான் தாரா, தினகரனின் முதல் மனைவி என்றாள் அவள் அதிர்வாக. சற்று நேரம் உதயரேகாவிற்கு ஒன்றும் ஓடவில்லை. தன் காதுகளில் சரியாக எதுவும் விழுந்திருக்காதோ என்றுதான் குழம்பினாள். ஆனால் வந்தவள் சொடக்கிட்டு, என்ன விழிக்கிறாய்? நான் சொன்னது உனக்கு புரியவில்லை? நான் தான் தாரா, தினகரனின் முதல் மனைவி என்றாள் தெளிவாய் அழுத்தந்திருத்தமான உச்சரிப்பில். இடி எங்கோ தூரத்தில் விழும் சத்தத்தை தான் இதுவரை அவள் கேட்டிருக்கிறாள். ஆனால் அப்படி அவள் தலையிலேயே அது விழுவதை இன்றுதான் அவள் உணர்ந்தாள். தாரா, தினகரனின் முதல் மனைவி, என்ன உளறல் இது என்று கேட்கத்தான் அவளது குரல் எழப்போனது. ஆனால் அதற்குள் அவள் தாரா கைவிரல்களை மறுபடி சுண்டி சுவரின் வலது கோடியில் இருந்த அந்த புகைப்படத்தை காட்டினாள். நிமிர்ந்து பார்த்த உதயரேகாவிற்கு மூச்சு நின்றுவிடும் போல் இருந்தது. அவள் சொன்னது உண்மைதான். மணக்கோலத்தில் அந்த பெண்ணும் தினகரனும் சிரித்தபடி அந்த போட்டோ அழகான சட்டங்களுடன் ஆணியில் தொங்கிக் கொண்டிருந்தது. அதிர்விலிருந்து மீள முடியாமல், யாரும் எனக்கு சொல்லவில்லையே என்றாள் அப்பாவியாக. சொல்லிவிட்டால் என்ன? 3 நாட்களாக இந்த வீட்டில் தானே நடமாடுகிறாய். நிமிர்ந்து அந்த போட்டோவை ஒரு தடவை கூடவா பார்க்கவில்லை? அவள் கேட்டது நியாயமான கேள்விதான். ஆனால் அவள் மணப்பெண்ணாய் இந்த வீட்டில் காலடி வைத்ததில் இருந்து தினகரனைத்தானே ஒவ்வொரு நொடியும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறாள், ரசித்து கொண்டிருக்கிறாள். பின் அவளது பார்வையில் வேறு எது விழ முடியும்? மறுபடியும் திகைத்து விழித்தவளை எரிச்சலாய் பார்த்தவாறு கொண்டு வந்திருந்த சூட்கேஸுடன் விறுவிறுவென வீட்டினுள் நுழைந்து மாடிப்படிக்கு நேர்கீழாய் இருந்த ரூமின் முன் போய் நின்றாள். கையிலிருந்த சிறிய பர்சை திறந்து சாவியை எடுத்து கதவை திறந்தாள். திடுக்கிட்டு பார்த்த உதயரேகாவிற்கு முதல் நாள் வீட்டில் காலடி எடுத்து வைத்த அன்று தினகரன் வீட்டை சுற்றி காண்பித்த போது அந்த பூட்டிய அறையை காட்டி பிறகு காட்டுகிறேன் என்று சொன்னதும் ஞாபகத்திற்கு வந்தது. அப்படியானால் தெரிந்தே அவளை ஏமாற்றியிருக்கிறானா தினகரன்? அதற்குள் பெட்டியை கொண்டு போய் அந்த ரூமில் வைத்துவிட்டு வெளிவந்த தாரா, இதுதான் எனது அறை. ஆமா, உனக்கு எங்கு? கீழா அல்லது மாடியிலா என்றாள். தனது உடைமைகளை எல்லாம் வைத்திருக்கும் அந்த இடது கோடி அறையை பரிதாபமாய் காட்டினாள் உதயரேகா. தாரா அவள் முன் வந்து கை கட்டி அப்போதுதான் நன்றாக பார்ப்பது போல் மேலும் கீழும் உற்று அளவெடுத்தாள். பின் தனது புருவங்களை உயர்த்தி முகத்தை ஒரு விதமாய் சுருக்கியபடி, ஆமாம், உன்னிடம் அழகுமில்லை, நிறமுமில்லை, எதை கொண்டு அந்த ஆளை மயக்கினாய் என்றாள். உதயரேகா பேசாமல் அவளையே முறைத்தாள். ரொம்பவும் முறைக்காதே. என்னால் உனக்கு எவ்வித பிரச்சனையும் இருக்காது. என் சம்மதத்துடன் தான் உன்னை 2ஆம் தாரமாய் தினகரன் மணந்திருக்கிறார் என்றாள். 2ஆம் தாரம். மறுபடியும் அந்த சொல் தீயாய் அவள் உள்ளுக்குள் நுழைந்து நெஞ்சை பொசுக்கி எடுத்தது. குமுறிய தணலை அடக்கி கொண்டு, எதற்காக அந்த 2ஆம் தாரம் என்றாள். அதை நீ கேட்க வேண்டியது என்னிடம் அல்ல, போய் அவரிடம் கேள் என்றாள் தாரா விட்டேற்றியாக. பின் ஏதோ நினைத்தவளாய் அவள் பக்கம் திரும்பியவள், ஒன்றும் தெரியாது என்கிறாள். 1 மாதத்திற்கு முன் இதோ இந்த ஹாலில் இந்த சோபாவில் வைத்துதானே உனது கல்யாண பேச்சு நடந்தது. அது யார்? உன் வீட்டிலிருந்து நெட்டையாய் ஒருவர், உன் அண்ணன்.
அவர்தானே வந்து எல்லா சம்பந்தம் பேச்சும் பேசினார். அப்போது நானும் இங்குதானே இருந்தேன். தினகரனும் என்னை உன் அண்ணனுக்கு அறிமுகப்படுத்தினாரே என அவள் தாரா சொல்ல, மறுபடியும் தலையில் இடி விழுந்தார் போல இருந்தது உதயரேகாவிற்கு. அண்ணனுக்கு தெரியுமா? இரண்டாம் தாரமாய் அவளை கட்டி கொடுக்கத்தான் சம்மதம் பேசினார்களா? அவளிடம் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அண்ணனுக்கு தெரிந்தால் கூடவே அன்னிக்கு, அப்படியே அம்மா தங்கைக்கு கூட தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கிறதே. தெரிந்தும் எல்லோரும் மறைத்து விட்டார்களா? ஏன்? எதனால்? கட்டிக்கொள்ள போவது அவள்தானே. அவளிடம் ஒரு வார்த்தை சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி இரண்டாம் தாரமாய் ஒருவருக்கு கட்டி வைக்க நினைப்பார்களா? அப்படி ஒரு துரோகத்தை அவர்களால் அவளுக்கு செய்யத்தான் முடியுமா? நினைத்து பார்த்தவள் நிச்சயமாய் இருக்க முடியாது என்ற முடிவுக்கு தான் வந்தாள். இந்த தாரா பொய் சொல்கிறாள். அவள் வீட்டில் உள்ளவர்களுக்கு அவளை பிடிக்காதுதான். ஆனால் அதற்காக அவளுக்கு இவ்வளவு பெரிய தீங்கு செய்ய முயல்வார்களா? சச்ச, இருக்காது. அவர்கள் மட்டும் என்ன, சதா அவளை தலையில் தூக்கி வைத்துக் கொள்ளாத குறையாய் தங்கம் தங்கம் என கொஞ்சம் தினகரன் கூட அவளுக்கு துரோகம் செய்வானா? இல்லை, துரோகம் செய்யத்தான் நினைப்பார்களா? நிச்சயமாய் இருக்காது. மனதுள் நினைத்தவளாய் அவளை நோக்கி திரும்பி, நீங்கள் சொல்வதை நான் நம்ப மாட்டேன் என்றாள். அவள் தாரா சிரித்தபடி மறுபடியும் சுவரில் தொங்கிய போட்டோவை காட்டினாள். இதை பார்த்த பிறகுமா உனக்கு நம்பிக்கை வரவில்லை? அவ்வளவு பெரிய முட்டாளா நீ? அவளது கேள்வியில் சுரீரென உரைத்தது. ஆமாம், அத்தாட்சியாய் வீட்டில் தொங்கிக் கொண்டிருக்கும் போட்டோவை காட்டுகிறாளே. மணக்கோலத்தில் இருக்கும் இவள் பக்கத்தில் ஈயென இழித்தபடி இருப்பது சாட்சாத் தினகரனே தான். ஒருவேளை அது கூட போட்டோ ட்ரிக் ஏதாவது இருக்குமோ என்றே மறுபடியும் சந்தேகம் துளிர்த்தது. அவள் முகம் போன போக்கை வைத்து அவளது சிந்தனையை யூகித்த தாரா படபடவென கைகளை தட்டினாள். சரிதான், உன்னை எல்லோரும் நன்றாகத்தான் ஏமாற்றியிருக்கிறார்கள். உன் முகத்தை பார்த்தாலே ஒரு இளிச்சவாய்த்தனம் தெரியத்தான் செய்கிறது. நீ ஒன்று செய்யேன். நேராக உன் வீட்டிற்கோ அல்லது தினகரன் அலுவலகத்திற்கோ சென்று விஷயத்தை கேள். எல்லா உண்மையும் உனக்கு தெரிந்துவிடும். கிளம்புகிறாயா? எரிச்சல் படுவது போல் கைகளை ஆட்டி விரட்டுவது போல் கேட்க நிஜமாகவே எரிச்சலாகி அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் உதயரேகா. நேராக தெருமுனை வந்தது. ஆட்டோ பிடித்தாள். வீடு நோக்கி செல்ல சொன்னாள். அரை மணி நேரத்தில் அவளது வீடு வந்துவிட்டது. உள்ளே அவளது அண்ணன் தனது அலுவலகத்திற்கு கிளம்ப தயாராகி கொண்டிருக்க, பின்னால் அண்ணியும் சற்று தள்ளியும் அம்மாவும். புயலாய் உள்ளே நுழைந்தவளுக்கு மூச்சு வாங்கியது. ஆசுவாசப்படுத்தி கொண்டு விஷயத்தை கேட்டபோது சர்வசாதாரணமாய் ஒரு பதில் வந்தது. அவள் தலையில் மறுபடியும் ஒரு இடி விழுந்தது. உதயரேகாவால் கொஞ்சமும் காதுகளை நம்ப முடியவில்லை. உண்மைதான், அதனால் என்ன என்றான் அண்ணன் சர்வசாதாரணமாய். என்ன? என்னவா? இரண்டாம் தாரம்? அவருக்கு ஏற்கனவே ஒரு மனைவி வேறு. என்ன சொல்கிறாய்? அவள் துடித்து கேட்க அதற்கும் அசால்ட்டாய், அதற்கென்ன, ஊர் உலகத்தில் நடக்காத விஷயமா? அங்கங்கே அவ்வப்போது நடந்து கொண்டிருக்கிற விஷயம்தான். மேலும் முக்கியமாக என நிறுத்தியபடி திரும்பி அம்மாவை பார்த்தான். என்னை ஏன் பார்க்கிறாய்? அதையும் நீயே சொல்லிவிடு என்றாள் பெற்றவள். உனக்கு வந்த வரன்கள் எல்லாம் தட்டி போகிறது. நீ ஒரு போனியாகாத கேஸ் போல் ஆகி கொண்டு வந்தாய். அதான் இப்படி ஒரு நல்ல வரன் வந்ததும் நாங்கள் கொஞ்சமும் யோசிக்கவில்லை, தலையாட்டி விட்டோம். அம்மாவை சேர்த்து கொண்டு அவன் பேசுவதைக் கண்டு திரும்பி அம்மாவை முறைத்தாள் அவள். அம்மா, நீயும் இதற்கு உடந்தையா என்றாள். பிறகு நான் வேறு என்னடி செய்ய முடியும்? உனக்கோ வயது ஏறிக்கொண்டே போகிறது. வந்த வரன்கள் எல்லாம் வேண்டாம், பிடிக்கவில்லை என்று ஒரேடியாய் மறுத்து போகிறார்கள். அதான் இப்படி ஒரு முடிவிற்கு வந்து சம்மதிக்க ஆரம்பித்தேன். ஆனாலும் உன்னை ஒன்றும் பாழும் கிணற்றில் பிடித்து தள்ளிவிடவில்லையே. நல்ல இடத்தில் தானே பார்த்து கட்டி கொடுத்திருக்கிறோம். ஆனால் அது அது இரண்டாம் தாரமாய் அல்லவா? இரண்டாம் தாரம்தான். ஆனால் அதை விட்டால் வேறு வழி இல்லையே. நீ நெற்குதிர் போல் இங்கேயே அல்லவா உட்கார்ந்திருப்பாய்? உனக்கு பின் தங்கை ஒருத்தி வேறு இருக்கிறாள். பின் அவளுக்கு எப்போது பண்ணுவது? என்ன சொல்கிறீர்கள்? தங்கை ரமாவையா? அவள் +2 தானே படிக்கிறாள். அவளுக்கு இன்னமும் வயது இருக்கிறதே. ஆனால் உனக்கு வயது ஏறிவிடுகிறதே என்றாள் பெற்றவள் பதிலுக்கு. அப்படியானால் விஷயத்தை ஏன் என்னிடம் மறைத்தீர்கள்? எதற்காக உண்மையை என்னிடம் சொல்லவில்லை? அதை சொல்லுங்கள் என்றாள் உதயரேகா நேரடியாய் பிடிப்பது போல். அம்மா திரும்பி அண்ணனை பார்த்தாள். அண்ணன் ருத்ரனோ கொஞ்சமும் சட்டை செய்யாமல் தோள்களை குலுக்கினான். வேறென்ன, உண்மையை சொன்னால் நீ வேண்டாம் என்று குதித்திருப்பாய். கல்யாணம் நடந்திருக்காது. அதான் உன்னிடம் மறைத்தோம் என்றான் சர்வசாதாரணமாய். அவளுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. நாக்கில் நரம்பில்லாமல் எப்படி பேசுகிறான்? இதே போல் இவனுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் செய்திருந்தால் சும்மா விடுவானா?
இது அநியாயம். கூட பிறந்தவளுக்கு இப்படியா ஒரு துரோகத்தை செய்வது? முட்டாள் மாதிரி பேசாதே. ருத்ரன் சிரித்தான். இதுவா துரோகம்? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிறோம், அதற்கு நீதான் நன்றி சொல்ல வேண்டும் என்றவன் அவள் திரும்பவும் முறைப்பதை பார்த்து, உன்னை ஒன்றும் பிச்சைக்காரனுக்கு கட்டி கொடுக்கவில்லை. அந்த தினகரன் பெரும் பணக்காரன், பரம்பரை கோடீஸ்வரன். கார், பங்களா என ஒரு வசதியான வாழ்க்கை உனக்கு அங்கு காத்திருக்கிறது. அதை நினைத்து சந்தோஷப்படு என்றான். எல்லாம் சரி, அங்கு முதல் மனைவி என்ற பெயரில் அவள் குத்துக்கல்லாட்டம் இருக்கிறாளே, அதற்கு என்ன செய்ய? அதற்கும் அண்ணனிடம் இருந்து சர்வசாதாரணமாய் பதில் வந்தது. சகித்துக்கொள் என்றான் அவன். அவள் பாட்டுக்கு வீட்டின் ஒரு பக்கமாய் நடமாடிவிட்டு போகிறாள். மேலும் அவளுக்கு தினகரனை சுத்தமாய் பிடிக்காது, தினகரனுக்கும் அவளை சுத்தமாய் பிடிக்காது. அதனால் நீ எந்த கவலையும் இல்லாமல் தினகரனுடன் சந்தோஷமாய் ஒரு வாழ்க்கையை தொடங்கலாம். புரிந்து கொள். அதற்கு மேல் பேசி விளக்கம் சொல்ல விரும்பாதவன் போல் பேசி முடித்து விட்டான் ருத்ரன். பக்கத்தில் அம்மா கற்பகம் நடந்து வந்து அவள் தோளை பிடித்தாள். இதோ பார் ரேகா, உனது மாப்பிள்ளை பெரிய பணக்காரர், பெரிய இடம். நம்ம நடுத்தர வாழ்க்கைக்கு அந்த வசதியான வாழ்க்கை சொர்க்கம் போலத்தான் இருக்கும். அதனால் வீணா உன் மனசை போட்டு குழப்பாமல் அவரோட ஒரு நல்ல வாழ்க்கையை தொடங்கு. நாங்க செஞ்சது எல்லாம் உன்னோட நன்மைக்குத்தான், அதையும் புரிஞ்சுக்கோ. அதற்கு பின் அண்ணி, தங்கை என ஆளுக்கு என்னென்னமோ பேசினார்கள். எப்படியெல்லாமோ அவளுக்கு உபதேசம் செய்தார்கள். இனி இவர்களிடம் பேசி பிரயோஜனமில்லை என அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். இவர்களை பொறுத்தவரையில் தினகரன் கோடீஸ்வரன். அதனால் 2ஆம் தாரமாய் என்ன 3ஆம் தாரமாய் கூட அவள் குடும்பம் நடத்த வேண்டியதுதானே என்பார்கள். உதயரேகா அங்கிருந்து நேராய் தினகரன் அலுவலகத்திற்குத்தான் கிளம்பினாள். பிரபல மல்டிநேஷனல் கம்பெனி அது. அதில் சீனியர் மேனேஜர் தினகரன். 20 நிமிட ஆட்டோ பயணத்திற்கு பின் அதை அடைந்து ரிசப்ஷனை நெருங்கினாள். ரிசப்ஷன் பெண் நிமிர்ந்து என்ன என்று கேட்டபோது மனைவி என்ற சொல் விரும்பாமல் தனது பெயரை மட்டும் சொல்லி பார்க்க விரும்புவதாய் தெரிவிக்க சொன்னாள். அடுத்த 5-10 நொடிகளில் பணியாள் ஒருவன் அழைத்து போக கண்ணாடி கதவை திறந்து அவன் காட்டிய அந்த பெரிய அறையில் நுழைந்தாள். உள்ளே குஷன் சேரில் சாய்வாய் இருந்த தினகரன் அவளை பார்த்ததும் ஆவலாய் எழுந்து வந்துவிட்டான். வா தங்கம், நானே உன்னை கூட்டி வந்து இங்கு ஆபீஸை காட்ட வேண்டும் என்று நினைத்தேன், நீயே வந்து விட்டாயே என்றபடி முகம் மலர வரவேற்றவளை கூர்ந்து பார்த்தாள் அவள். தங்கமாம், கொஞ்சுகிறானாம், இதைத்தான் போலித்தனம் வேஷம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களோ? அவள் பேசாமல் அவனை முறைப்பதை போலவே பார்த்தாள். என்ன தங்கம், என்ன விஷயம் என பதபதை பானான் அவன். முதலில் இந்த தங்கம் சிங்கம் என்று கொஞ்சுவதை எல்லாம் நிறுத்துகிறீர்களா? உங்கள் வேஷம் கலைந்து விட்டது என்றாள் கோபமாய். என்ன சொல்கிறாய் தங்கம் என்றான். வீட்டுக்கு உங்கள் முதல் மனைவி தாரா வந்து விட்டாள் உறுதியான குரலில் சொல்லியபடியே அவன் முகத்தை உற்று பார்த்தாள். எவ்வித அதிர்வும் இல்லாமல் தினகரன் லேசாக முகம் மாறி, ஓ அதுவா விஷயம், ஒரு வாரம் கழித்து வருவதாகத்தானே சொல்லி சென்றாள், அதற்குள் வந்து விட்டாளா என்றவன் தொடர்ந்து அதே குரலில், அதனால் என்ன தங்கம், அவள் பாட்டுக்கு அவள் ரூமில் அடைந்து கிடப்பாள். நீ உன் வேலையை பார் தங்கம். உன் விஷயத்தில் அவள் கொஞ்சம் கூட தலையிட மாட்டாள். தலையிடக்கூடாது என்று கண்டிப்பாய் அவளிடம் சொல்லி இருக்கிறேன் என முடித்தான். அந்த பதிலில் மிகவும் எரிச்சலானவளாய், ஆனால் அப்படி ஒருவள் உங்கள் முதல் மனைவி என்று என்னிடம் ஏன் சொல்லவில்லை, ஏன் மறைத்தீர்கள் என்றாள் குரல் உயர. தினகரனின் முகம் பெரும் ஆச்சரியத்திற்கு போனது. டக்கென அவள் பக்கம் வந்து அவளது தோள்களை பிடித்தான். என்ன சொல்கிறாய் தங்கம், உனக்கு அதை யாரும் சொல்லவில்லையா, உன் அண்ணனிடம் கூட என குரல் கம்ம அவன் சொன்னபோது இடைவெட்டியவள், நீங்கள் என்னிடம் சொல்லவில்லையே, ஏன் அதை சொல்லுங்கள் என்றாள் கராராய். அதற்கு பதில் பேச முடியாமல் திகைப்பில் வாயடைத்தவனாய் அப்படியே நின்று விட்டான் தினகரன். தினகரன் அவளை அங்கேயே இருக்கை ஒன்றில் உட்கார வைத்து நிறைய விஷயங்களை விளக்கினான். அவனுக்கும் தாராவிற்கும் சரியாக 6 மாதங்களுக்கு முன் திருமணம் நடந்ததாம். தாரா நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பள்ளி ஆசிரியர் ஒருவரின் மகளாம். அவள் அழகாய் இருக்கும் ஒரே காரணத்திற்காக சீர்வரிசைகள் எல்லாம் பெரிதாய் எதிர்பார்க்காமல் இரு தரப்பும் பேசி கல்யாணம் முடிந்ததாம். கல்யாணம் முடிந்த அன்றைய இரவிலிருந்தே தாராவிற்கும் அவனுக்கும் பிரச்சனை ஆகிவிட்டதாம். அவளுக்கு அவனை சுத்தமாய் பிடிக்கவில்லையாம். அவனை மட்டுமென்ன, நடந்த கல்யாணமே பிடிக்கவில்லையாம். அவளது சம்மதம் பெறாமலே அவளது கண்டிப்பான தந்தை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து விட்டாராம். அவளுக்கு நடந்தது கிட்டத்தட்ட ஒரு கட்டாய திருமணமாம். அதனாலேயே அவளுக்கு தினகரனையும் பிடிக்காமல் போயிற்றாம். அவனுடன் வாழ தயாரில்லையாம்.
என்றெல்லாம் முதலிரவன்றே தாரா புலம்பிவிட தினகரன் தலையில் கை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து விட்டானாம். அதற்கு பின் மறுநாள் தாராவின் தந்தையிடம் தினகரன் விஷயத்தை கொண்டு போக அவர் தாராவை அவன் முன்னிலையிலேயே கண்டித்தாராம். அப்படியும் பயனில்லையாம். 2 நாள் கழித்து மறுபடியும் தாரா சண்டையிட்டாளாம். எதற்கெடுத்தாலும் எரிந்து விழுந்தாளாம். அவனுடன் படுக்க விரும்பாமல் அவளுக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொள்வாளாம். தினகரனும் சரி, கொஞ்சம் விட்டு பிடிப்போம், சரியாகிவிடும் என பொறுமையாய் இருந்தானாம். ஆனால் தாரா மனம் மாறுகிற மாதிரியே இல்லையாம். நாளாக நாளாக அவன் மேல் கோபத்தையும் எரிச்சலையும் கூட்டி சண்டையிடுவதிலேயே குறியாக இருக்க தினகரன் ஒரு முடிவெடுத்தது போல் அவளுடன் பேசுவதை நிறுத்தினான். அதற்கும் தாரா அசரவில்லையாம். அவள் பாட்டுக்கு 3 வேளையும் தின்றுவிட்டு தூங்கி எழுந்தாளாம். வீட்டு வேலைகளை சமையல்காரம்மாள் பார்த்து கொண்டதால் அவள் எந்த வேலையும் செய்வதில்லையாம். இப்படியே 2 மாதம் ஓடியதாம். அவள் திருந்துவாள் என்ற நம்பிக்கையே தினகரனுக்கு போய்விட திரும்பவும் அவள் தந்தையை சந்தித்து பேசினானாம். தாராவிற்கு காதல் போன்ற சமாச்சாரங்கள் ஏதும் உண்டா? அதனால் தான் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாளா என்றெல்லாம் கேட்டு பார்த்தானாம். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்பதையும் தெரிந்து கொண்டானாம். தாராவின் தந்தையும் அதற்கு பின் எவ்வளவோ கண்டித்தும் புத்திமதி கூறியும் பார்த்திருக்கிறார். ஆனால் தாரா கொஞ்சமும் தனது தினகரனை பிடிக்காத சுபாவத்தை மாற்றிக்கொள்ளவில்லையாம். கடைசியில் பொறுத்து பொறுத்து பார்த்த தினகரன் அவளை டைவர்ஸ் செய்து விடுவதுதான் நல்லது என்ற முடிவிற்கு வந்து அவள் தந்தையிடம் சொல்லிவிட்டானாம். ஆனால் அவரோ கையெடுத்து கெஞ்சி காலிலே விழுந்து விட்டாராம். இவளுக்கு பெண் கட்டி கொடுக்க வேண்டிய 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். இவள் மட்டும் வீட்டிற்கு வாழா வெட்டியாய் திரும்ப வீட்டுக்கே வந்துவிட்டால் பெரும் தலைக்குனிவு ஏற்படும். மேலும் அந்த 2 மகள்களின் வாழ்க்கையும் பாழ்பட்டுவிடும். நடுத்தர வர்க்கத்து தந்தையான அவரால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாது. பின் குடும்பத்தோடு தூக்கில் தொங்க வேண்டியிருக்கும் என்றெல்லாம் மன்றாட தினகரனும் டைவர்ஸ் செய்யும் நினைப்பை விட்டுவிட்டு அவரிடமே யோசனை கேட்க அவர்தான் தாரா சம்மதத்துடன் இன்னொரு கல்யாணம் பண்ணவும் யோசனை சொல்லியிருக்கிறார். முதலில் தினகரன் அதை மறுத்தாலும் பின் தனக்கென ஒரு வாழ்க்கை வேண்டுமே என்ற காரணத்தினால் சம்மதித்தானாம். அதனாலேயே இம்முறை அவனே விஷயத்தில் இறங்கி கல்யாண தரகர்களுடன் தொடர்பு கொண்டு பெண் தேடினானாம். அப்படி தேடுகையில்தான் தரகர் மூலம் அவளது போட்டோவும் அவளை பற்றிய விபரமும் அவன் கைக்கு வர தற்செயலாய் மறுநாள் நடந்து வந்தபோது பஸ் ஸ்டாப்பில் அவள் வேலைக்கு செல்வதை பார்த்துவிட அவளை பற்றி அறியும் நோக்கத்தில் பின்தொடர ஆரம்பித்தானாம் அவன். அதன் பின் தான் அவளை பிடித்து போய்விட அவள் வீட்டில் வந்து பேசி கல்யாண ஏற்பாடுகளை செய்ய சொன்னானாம். தாராவும் அதற்கென்ன, தாராளமாக கட்டிக்கொள்ளுங்கள், ஆனால் நானும் இந்த வீட்டில்தான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டாளாம். பேச்சை நிறுத்திய தினகரன், நான் என் முதல் கல்யாணம் பற்றி உன்னிடம் முன்பு சொல்லாதது தவறுதான். அதற்காக மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் நான் எந்த விஷயத்தையும் மறைக்கவும் இல்லை, உன்னிடம் வேஷம் போடவும் இல்லை. உன் அண்ணனிடம் தாரா பற்றி எல்லா விபரங்களையும் விரிவாய் சொல்லி விளக்கியிருந்தேனே, அவர்கள் உன்னிடம் சொல்லவில்லையா என்றான். சொல்லவில்லை, வேண்டுமென்றே சொல்லாமல் மறைத்து விட்டார்கள் என்றாள் இறுக்கமாக. ஏன் சொல்லவில்லை தங்கம்? அவன் அக்கறையாய் கேட்பது கண்டு மீண்டும் எரிச்சலானவள், எல்லோரும் உங்களைப் போல்தான். அவர்களாகவே ஒன்றை நினைத்து கொண்டு அவர்களாகவே முடிவு எடுத்துக்கொண்டு சொல்லாமல் இருந்து விட்டார்கள். தினகரன் மறுபடியும் முகம் மாறி கெஞ்சல் பார்வை பார்த்தவன், ஐ எம் சாரி, நான் திரும்பவும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் உன்னை சிறிதளவும் ஏமாற்றும் எண்ணம் எனக்கில்லை. உன் அண்ணனிடம் சொல்லியிருந்ததில் இருந்தே நீ அதை புரிந்து கொண்டிருக்கலாம். என்ன, இந்த தாரா விஷயத்தை உன்னிடம் அன்று சொல்ல ஒருவித சங்கோஜமாய் இருந்தது. மற்றபடி என் மனதில் எந்தவித ஒளிவு மறைவும் கிடையாது. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது என்றபடி தனது நீண்ட உரையை முடித்தான். பின் கைகளை கட்டியபடி அவளையே பார்த்தான். ஓரிரு நிமிடம் அப்படியே சிலை போல் அமைதியாய் இருந்துவிட்டு அவனிடம் எந்தவித பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பினாள் அவள். தினகரன் அலுவலகத்தை விட்டு வீராப்பு கொண்டவள் போல் விறுவிறுவென வெளியே வந்து விட்டாள் உதயரேகா. வெளியே சாலைக்கு வந்தபோதுதான் எங்கு போக, இனி என்ன செய்ய என்ற நினைப்பு ஓடியது. காற்றில் அலையடிப்பது போல் பரந்த நீண்ட கூந்தலை ஒதுக்கியபடியே யோசித்தாள். கோபமாய் அவள் வீட்டிற்கு, பிறந்த வீட்டிற்கு சென்று விடலாம். ஆனால் அங்கு அப்படி என்ன நடந்துவிடப் போகிறது? அண்ணன் ருத்ரன் அதே பேச்சு பேசுவான். அம்மா அவனுக்கு ஒத்து ஊதி அதே குத்தலை தொடர்வாள். பின் பழையபடி வழக்கமான பேச்சுகள் ஏச்சுகள் என நரகமாகிவிடும். பின் வேறு எங்கு செல்ல? பேசாமல் ஏதாவது லேடிஸ் ஹாஸ்டலில் போய் தங்கிக் கொள்ளலாம். வேலை பார்ப்பதால் பணத்துக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் கல்யாணமான ஒரே வாரத்தில் திருமண பந்தம் முறிந்து விட்டதா? அப்படி என்ன பிரச்சனை?
என ஆளாளுக்கு கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். பின் பதில் சொல்ல முடியாது. அப்படியே பதில் சொன்னாலும் இரண்டாம் தாரம் என்கிற விஷயத்தை நாமே ஊர் முழுக்க கொட்டடிப்பது போல் ஆகிவிடும். வேறு என்னதான் வழி? திடுமென தினகரன் முகம் புன்னகையுடன் ஞாபகத்திற்கு வந்தது. நான் அது பற்றி உன்னிடம் சொல்லாதது தவறுதான். ஆனால் பார், நான் விஷயத்தை மறைக்கவில்லை. முறைப்படி உன் அண்ணனிடம் தெரிவித்து இருக்கிறேன். அவர்கள் உன்னிடம் இதை சொல்லாமல் மறைத்து விடுவார்கள் என நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை என தெளிவாய் பேசியது அவளை மீண்டும் யோசிக்க வைத்தது. அவன் சொல்வது உண்மைதானே? தினகரன் அவளிடம் சொல்லவில்லை என்றாலும் அவள் அண்ணனிடம் எல்லா விஷயத்தையும் சொல்லித்தானே பெண் கேட்டிருக்கிறான். அதற்கு இந்த அண்ணனும் தலையாட்டி சம்மதிக்கத்தானே செய்திருக்கிறான். தினகரனுக்கு அண்ணனின் இந்த பாசமான குணம், வீட்டில் உள்ளோர் அன்பு வார்த்தைகளால் அவளை குத்தி கிழிக்கும் விதம் எல்லாம் எப்படி தெரிந்திருக்க முடியும்? அவனை பொறுத்தவரையில் பெண்ணுடைய அண்ணனிடம் விஷயத்தை தெரிவித்தாயிற்று. அவன் வீட்டின் எல்லோருக்கும் சொல்லியிருப்பான். எல்லோருக்கும் அது சம்மதம்தான் போலும் என்றுதானே நினைத்திருப்பான். அதனால் அவனை தினகரனை ஒரேடியாய் குற்றஞ்சாட்டுவதில், அவனை குற்றவாளி கூண்டில் நிற்க வைப்பதில் நியாயம் இல்லைதான். தவறு செய்தது எல்லாம் அண்ணனும் அவளது வீட்டாரும் தான். அதனால் தினகரனை தண்டிப்பது நியாயமற்ற ஒன்றுதான். படபடவென கேள்விகளை எழுப்பி சிந்தித்தவள் முடிவெடுத்தாள் போல் தினகரன் வீடு நோக்கி ஆட்டோவை பிடித்தாள். மீண்டும் அரை மணி நேர பயணத்திற்கு பின் அங்கு நுழைந்த போது முன்புற ஹாலில் சோபாவில் சாய்ந்தபடி ஹாயாய் டிவி பார்த்து கொண்டிருந்தாள் தாரா. அவள் வந்ததை உணர்ந்தும் பார்வையை திருப்பாமலே, என்ன மகாராணி, உங்களது சந்தேகம் தீர்ந்ததா? தினகரன் மன்னர் தீர்த்து வைத்து விட்டாரா என்றாள் கிண்டல் குரலில். உதயரேகா திரும்பி அவளை நன்றாக அளவெடுத்து பார்த்தாள். தினகரன் சொல்வது போல் அவள் நல்ல அழகிதான். சுண்டினால் சிவக்கும் சிவப்பு நிறத்தில் வில் புருவங்கள், கையில் விழிக்கண்கள், அடர்ந்த கூந்தல், சின்ன இடை, நளினமான உடலமைப்பு என எந்த ஆணையும் அப்படியே வசீகரிக்கும் பேரழகுதான். தினகரன் முதலில் இவள் அழகை பார்த்து மயங்கி கல்யாணம் செய்து கொண்டதும் வியப்பில்லைதான் என நினைத்து கொண்டாள். ஆனால் பிடிவாத குணமும் எப்போதும் சீரும் பாம்பாய் விரட்டும் குரலில் பேசும் சுபாவமும் தான் இந்த தாராவை என நினைக்கும் போதே, உன்னைத்தான் கேட்பது காதில் விழவில்லை, பதில் சொல்லு என்று விரட்டினாள் தாரா. என்ன பதில் சொல்ல வேண்டும் என்றாள் இவளும் கோபமாய். உன்னிடம் கல்யாண விஷயத்தை மறைத்தது ஏன் என்று கேட்டாயா? கேட்டேன். என்ன சொன்னார்? உன் அண்ணனிடம்தான் சொல்லியாயிற்றே என்று சொன்னார். நயவஞ்சவர்கள், உன்னை ஏமாற்றித்தான் கல்யாணம் செய்திருக்கிறார்கள். இதற்கு பேசாமல் தான் உதயரேகா இருந்தாள். அவள் அப்படியே நிற்பதை பார்த்துவிட்டு, இப்போது என்ன செய்ய போகிறாய்? பெட்டியை தூக்கி கொண்டு உன் வீட்டிற்கு கிளம்ப போகிறாயா என்றாள். ரேகா திரும்பி அவள் பக்கம் முறைத்தாள். ஓஹோ, இதுதான் உன் ஆசையா என நினைத்தவள், நான் ஏன் கிளம்ப வேண்டும் என்றாள் பதிலுக்கு. உன்னை ஏமாற்றி இருக்கிறாரே, உனக்கு கோபம் வரவில்லை? வந்தது என்றாள் ரேகா வேண்டுமென்றே ஒற்றை சொல்லாக. பின் என்னாயிற்று? ஒன்றும் ஆகவில்லை. வந்த கோபம் வந்த வழியே போயிற்று. கைகளை விரித்து காட்டினாள் ரேகா. நீ என்ன கிளிப்பிள்ளையா? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நான் சொல்வது உனக்கு புரியவில்லையா? எரிச்சலுடன் கேட்டாள் ரேகா. புரிகிறது, நான் கிளிப்பிள்ளைதான் என வேண்டுமென்றே சொல்லி மீண்டும் அவள் எரிச்சலை கூட்ட தாராவிற்கு அவள் தன்னை போலவே பதிலுக்கு சீண்டுகிறாள் என்பது புரிந்துவிட்டது. பின் வாயை மூடிக்கொண்டாள். எப்படியும் போ என்பது போல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். இவளுக்காவது இந்த வீட்டில் இருந்து இவள் கொட்டத்தை அடக்க வேண்டும் என நினைத்தாள் உதயரேகா. என்ன பெண் இவள்! அழகும் பணமும் ஒரு சேர கம்பீரமான தினகரன் கணவனாய் கிடைத்தும் அதன் பெருமையை உணராமல் இப்படி சண்டித்தனம் பண்ணுகிறாளே. அவளும் வாழாமல் அடுத்தவரையும் வாழ விடாமல் இப்படி பண்ணுவது எந்த விதத்தில் நியாயம்? முடிந்தால் இவளுக்கு சரியான புத்தி புகட்ட வேண்டும். அப்படி செய்துவிட்டுதான் இந்த வீட்டை விட்டு அகல வேண்டும் என தனக்குள்ளேயே சூளுரை போல் நினைத்து கொண்டாள். மாலை 6 மணிக்கு மேல் வேலை முடிந்து அவள் இருக்கிறாளா, இல்லை கோபித்து கொண்டு பிறந்து வீடு போய்விட்டாளா என்ற பயத்துடனே நுழைந்தான் தினகரன். ஆனால் உதயரேகா நிற்பதை பார்த்ததும் நிம்மதியடைந்தவனாய் பக்கத்தில் வந்தான். ரொம்ப தேங்க்ஸ். எனது வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுத்து இங்கேயே இருக்கிறாயே, அதுவே எனக்கு போதும் என்றான். அவனிடம் கோபப்படுவதா இல்லை இயல்பாய் பேசுவதா என நினைத்து குழம்பியவள் ஒன்றும் பேசாமல் அங்கிருந்து அகன்றாள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேல் இரவில் ஒரு பெரும் பிரச்சனையையே கிளப்பினாள் தாரா. தினகரன் டிஃபன் முடித்து டிவி பார்த்துவிட்டு தன் ரூமிற்கு படுக்க செல்ல அவனை உதயரேகா பின்தொடர தனது ரூமிலிருந்து டக்கென வெளிப்பட்டு அவளை இடைமறித்தாள் தாரா. எங்கே போகிறாய்
இன்று அவருடன் நான் படுக்கப் போகிறேன் என்றாள். என்ன? உதயரேகாவோ திகைத்து விழிக்க, தாராவோ சர்வசாதாரணமாய், அதான் 3-4 நாட்கள் கொஞ்சி குலாவி இருப்பாயே, அது போதாதா? இன்று முதல் நீ ஒரு நாள், நான் ஒரு நாள், அப்படி டர்ன் போட்டுதான் சென்று தினகருடன் படுக்க வேண்டும். என்ன சொல்கிறாய் என்றாள் கைகளை இடுப்பில் வைத்துக்கொண்டு அதிகாரமாய். வெட்கமில்லாமல் கேட்டாள் தாரா. சக்காலத்தி சண்டை என்று சொல்வார்களே, அது இதுதானோ? தலையில் கை வைத்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து விட்டாள் உதயரேகா. தாரா இப்படி செய்வாள் என்று உதயரேகா எதிர்பார்க்கவில்லை. ஆனால் வேண்டுமென்றே இந்த விஷயத்தில் தலையிட்டு சண்டையிடுவது என அவள் முடிவு பண்ணிவிட்டாள் என்பதை அவளது பிடிவாதமான முகமே எடுத்து காட்டியது. மேலும் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தி தினகரன் வரை சென்று பஞ்சாயத்து செய்யக்கூட அவள் முயற்சிப்பாள். அப்படியெல்லாம் நடந்தால் அது மேலும் மேலும் அசிங்கப்படுத்துவது போலவே ஆகும். அதனால் சட்டென முடிவெடுத்த உதயரேகா உடனடியாய் பின்வாங்கினாள். தாராளமாய், நீ படுக்கப்போ, நான் என் ரூமிலே படுத்துக்கொள்கிறேன் என்றபடி திரும்பி நடந்தாள். அவள் சண்டையிடுவாள் என நினைத்த தாராவிற்கு அவளது செய்கை பெரும் ஏமாற்றமாகவே இருந்தது. உதயரேகா தன் ரூமிற்கு சென்று பட்டென்று கதவை சாத்தி கொண்டாள். கொஞ்ச நிமிடங்களில் தாரா படியேறி செல்லும் ஓசை கேட்டது. மேலும் 10-15 நிமிடங்கள் கழித்தும் உதயரேகா மெல்ல கதவை திறந்து ஓசை இல்லாமல் வந்தாள். அப்படியே மாடி பக்கம் போய் தினகரன் ரூமை பார்த்தாள். அது திறந்திருந்தது. உள்ளே கட்டிலில் முதுகை காட்டியபடி தினகரன் திரும்பி படுத்திருந்தான். கீழே தரையில் பாய் விரித்து தாரா படுத்திருந்தாள். தினகரன் முன்பு சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. கல்யாணமான நாள் முதல் இப்படித்தான் கீழே படுத்துக் கொள்வாள். மேலும் தங்களுக்குள் எந்த ஒட்டுமில்லை உறவுமில்லை என்பதை மற்றவர்களுக்கு தெரிவிக்கும் வகையில் அரைக்கதவையும் திறந்தே வைத்திருப்பாளாம். சரிதான், இதற்காக இப்படி படுப்பதற்காக இன்று இந்த வரத்து வந்தாள். நினைத்தபடியே உதயரேகா தன் ரூமிற்கு வந்தாள். இப்படியே அந்த வாரம் முழுவதும் ஒரு நாள் அவள், ஒரு நாள் உதயரேகா என தினகரனுடன் படுக்கும் கூத்து நடந்தது. தினகரன் அவளிடம், இதற்காக கவலையோ அருவருப்போ கொள்ள வேண்டாம் தங்கம், அவள் வீம்புக்காக செய்கிறாள், கொஞ்ச நாளில் விட்டு விடுவாள் என்றான் அவன். அவன் சொல்வது புரிந்தாலும், சரி தங்கம், நான் பார்த்துக்கொள்கிறேன், நீங்கள் படுங்கள் என தினகரிடம் அவனைப் போலவே கோபமாய் பதிலுக்கு சொல்லியபடியே போர்வையை இழுத்து மூடிக்கொண்டாள் அவள். ஆனால் தினகரன் சொன்னபடியே ஒரு 10 நாட்களில் சலித்து போனவளாய் இந்த கூத்தை நிறுத்தினாள் தாரா. எம்மா மகாராணி, இனி நீயே உன் மணாளனோடு திரும்ப படுத்துக்கொள், நன்றாக கொஞ்சி குலாவு, நான் போட்டிக்கு வரப்போவதில்லை என்றாள். இப்படி பேச உனக்கு வெட்கமாயில்லை என்றாள் உதயரேகா. உடனே முகம் சிவந்தாள் தாரா. கட்டிய பொண்டாட்டியான நான் குத்துக்கல்லாட்டம் இருக்கிறேன், நீதான் வெட்கம் இல்லாமல் தாலியை வாங்கி கொண்டு 2ஆம் தாரமாய் வந்திருக்கிறாய். தூ, உனக்குத்தான் வெட்கமில்லை என்றாள். அவள் சொன்னது சுரீரென உள்ளே குத்தினாலும் அதை வெளிக்காட்டாதவளாய், எல்லாம் தினகரனை உனக்கு பிடிக்காததால், நீ சம்மதிக்க போய் சட்டப்பூர்வமாய் நடந்ததுதானே, நீ அப்படி ஏன் சம்மதித்தாய் என்றாள் பதிலுக்கு. அது என் இஷ்டம் என்றாள் தாரா. உனக்கு ஏன் தினகரனை பிடிக்கவில்லை, அதை வெளிப்படையாக சொல்லு பார்ப்போம். அது என் சொந்த விஷயம் என்றாள் அதற்கும் பதிலுக்கு. பின் உதயரேகாவிடம் மேலும் பேச விரும்பாதவள் போல் முகத்தை திருப்பிக் கொண்டு உள்ளே போய்விட்டாள். ஆனால் உதயரேகா அவளது முதுகு பகுதியையே வெறித்தவள். இவளுக்கு தினகரனையும் நடந்த கல்யாணத்தையும் பிடிக்காமல் போனதற்கு ஏதாவது வலுவான காரணம் இருக்க வேண்டும் என்று நம்பினாள். தாரா அந்த வீட்டில் யாரோ ஒரு தங்க வந்த விருந்தாளி போலவே நடமாடினாள். காலை அவளது அறையை திறந்து வெளியே வந்தால் சமையல்காரம்மாள் தயாராய் வைத்திருக்கும் டிஃபனை சாப்பிட்டு விட்டு சோபாவில் உட்கார்ந்து பேப்பர் படிப்பாள். சில சமயங்களில் ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்ப்பாள். பின் அவள் பாட்டுக்கு தன் ரூமிற்கு சென்று கதவை சாத்தி கொண்டாள். பின் மதிய உணவுக்குத்தான் வெளிவருவாள். அது முடிந்ததும் திரும்பவும் அரைவாசம்தான். அப்படி அறையை பூட்டி கொண்டு என்னதான் செய்வாள்? பேசாமல் படுத்து தூங்கி விடுவாளா என்று உதயரேகா நினைத்தாள். அவள் நினைத்தது போலவே பாதி நாட்கள் தூக்க கலக்கத்துடன், தூக்கம் விலகாத விழிகளுடனே அவள் வெளிவந்தாள். மற்றபடி தினகரனுக்கு காலை வணக்கமோ, பரபரப்பாய் அலுவலகம் கிளம்பும் அவனுக்கு எந்த ஒரு ஒத்தாசையோ செய்வது கிடையாது. அவ்வளவு ஏன், அவனுடன் பேசுவது கூட அபூர்வமே. அவள் வாயை திறந்ததுமே பர்ஸை திறந்து சில 100 ரூபாய் தாள்களை எடுத்து அவளது கையில் திணித்தவாறு அகன்று விடுவான் அவன். தினகரனும் சரி, அவளிடம் முகம் கொடுத்து பேசுவது கிடையாது, அப்படி முயற்சிப்பதும் கிடையாது. தினகரன் அவளிடம் சொல்லியது சரிதான். இருவரும் திருமணம் ஆனது முதல் இப்படி பிடிக்காமல் போய் யாரோ எவரோ போல்தான் இவ்வீட்டில் நடமாடிக் கொண்டிருக்கின்றனர். இது என்ன வாழ்க்கை? எதற்காக இந்த கூத்து?
அதை விடு தங்கம். அவள் பாட்டுக்கு அவள் இஷ்டப்படி இந்த வீட்டில் ஒரு ஜடம் போல் வாழ்ந்து விட்டு போகட்டும். எல்லாம் அவளுக்காக அல்ல, அவளது வயதான தந்தைக்காக. அவருக்காக இதையெல்லாம் சகித்துக் கொள்கிறேன் என்றான் ஒரு நாள் இது பற்றி கேட்டபோது. இப்படி தாரா நடந்து கொள்வதற்கு ஏதாவது ஒரு வலுவான காரணம் இருக்க வேண்டுமே, நீங்கள் விசாரிக்கவில்லையா என்றாள். பதிலுக்கு நீளமாய் மூச்செழுத்து விட்டான் தினகரன். விசாரிக்கவில்லை. எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பொறுமை இல்லைதான். மேலும் தாராவை கட்டி கொண்டதில் ஏற்பட்ட தோல்வி எனது மன நிம்மதியை பறித்து விட்டது. ஆனால் என நிறுத்தியவன் தொடர்ந்து, இனி நீ வந்துவிட்டாய் அல்லவா தங்கம். என் வாழ்க்கையில் ஆனந்தமும் சந்தோஷமும் இப்போது இனிய தென்றல் போல வீச ஆரம்பித்து விட்டது. இனி அவளை பற்றி நன்கு விசாரிக்கிறேன். நீ சொல்வது போல் தாரா அப்படி நடந்து கொள்வதற்கு ஏதாவது ஒரு வலுவான காரணம் இருக்கத்தான் செய்யும் என்று முடித்தான். பின் அவனே உதயரேகாவின் பக்கம் வந்து அவளது கைகளை எடுத்து தனது கையினுள் வைத்துக்கொண்டு, இதையெல்லாம் நினைத்து நீ ஒன்றும் குழம்ப வேண்டாம் தங்கம். எல்லாம் சரியாக போய்விடும். உன்னை எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது. என் மனம் கவர்ந்த மயிலாய் நீதான் என்றான் தினகரன் புன்னகை முழுவதும் மலர. குப்பென சிவந்த முகத்தின் வெட்கத்தை மறைத்து கொண்டு, குழப்பமில்லை, ரொம்பவும் சங்கோஜமாக இருக்கிறது என தனது நிலையை தெளிவுபடுத்தினாள் உதயரேகா. மறுநாளில் இருந்து உதயரேகா தனது அலுவலக லீவு முடிந்தவளாய் வேலைக்கு போய் வர ஆரம்பித்து விட்டாள். தினம் தினகரன் அவளை அலுவலகத்தில் கொண்டு போய் தன் காரில் டிராப் செய்து விடுவதாய் கூறியும் மறுத்துவிட்டாள். பஸ்ஸிலேயே சென்றாள். அது என்னவோ தாரா ஒருத்தி இருப்பதால் அவளுக்கு தினகரன் மீது உரிமை கொண்டாடவே ஒருவித சங்கோஜமாய் இருந்தது. அதனாலே அவன் செய்ய வரும் உதவிகளை கூடுமானவரை தவிர்த்தாள். காலையில் அவனும் அவளும் அலுவலகம் சென்றுவிட்டால் மாலைதான் வீடு திரும்புவார்கள். அதுவரை தாரா தனியாகத்தான் இருப்பாள். பெரும்பாலும் டிவியை வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டோ ஏதாவது வார மாத இதழ்களை படித்து கொண்டோ இருப்பது அவளது வழக்கம். அப்போதும் அப்படி அவள் வேலைக்கு கிளம்பும் போதும், என்ன வேலைக்கு கிளம்பி ஆயிற்றா? பின் மாலைதானே வீடு திரும்புவாய்? ஆனால் பார், எனக்கு தெரியாமல் வேலை முடிந்ததும் ஜாலியாய் அவருடன் பார்க் பீச் என சுற்ற நினைத்தால் அவ்வளவுதான், பொல்லாதவளாகி விடுவேன் என போலியாய் பழிப்பு காட்டி அவள் எச்சரிக்கும் போது உதயரேகாவிற்கு சிரிப்பே வரும். அவளது பேச்சுக்களை கொஞ்சமும் சட்டை செய்யாமல் சென்று விடுவாள். அவள் பேச்சை மட்டுமல்ல, தன் வீட்டினரின் பேச்சை கூடத்தான். அன்று அவள் வீட்டிற்கு சென்று சண்டையிட்டு வந்ததற்கு பின் அண்ணன் மட்டும் ஒரு முறை வந்து எட்டி பார்த்தான். என்ன, சரியாகிவிட்டாயா? ஒழுங்காய் குடும்பம் நடத்துகிறாயா என்றான். அதற்கும் வேண்டுமென்றே பற்கள் முழுவதையும் காட்டி ஈயென இழித்தபடி, ஆமாம் ஆமாம், ஒருவருக்கு 2 பொண்டாட்டிகளாய் நாங்கள் இருவரும் இங்கு சந்தோஷமாய் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதையே வீட்டிலும் போய் சொல்லு என விரட்டி அடிக்காத குறியாய் அவனிடம் சொல்லி அனுப்பி வைத்தாள். சொல்ல போனால் தினகரனை கட்டிக்கொண்ட அந்த முதல் 5 தினங்கள் அவள் மகிழ்ச்சியாய் இருந்தாள். என்று தாரா வந்து இறங்கினாளோ அன்றே அவள் மகிழ்ச்சி முழுவதும் போய்விட்டது. உள்ளூர ஒருவித எரிச்சலுடனே எப்போதும் நடமாடினாள். தினகரன் கொஞ்சமும் மாறாமல் முதலில் அவளிடம் காட்டிய அன்பும் பரிவும் குறையாமலேயே நடந்து கொண்டான். தங்கம் தங்கம் என கெஞ்சாத குறையாய் கனிவு குரலிலேயே பேசினான். ஆனால் அவள்தான் விலகி போனாள். இந்த அன்பும் பரிவும் நிஜமானதுதானா, அல்லது தாரா மேல் உள்ள எரிச்சலில் வெறுப்பேற்ற இதையெல்லாம் செய்கிறானா என்ற சந்தேகம் அவளுக்கு. ஏனெனில் தாரா முன்னிலையில் சில முறை வேண்டுமென்றே தங்கம் தங்கம் என கொஞ்சி பேசுவதையும் அவன் அகன்ற பின் தாரா அவளை பார்த்து, தங்கம் என்று உன்னையா கொஞ்சுகிறார்? அவருக்கு கண் பார்வை சரியில்லை, உடனடியாய் டாக்டரிடம் காட்டி டெஸ்ட் பண்ண சொல்ல வேண்டும் என்றாள் அவளை சீண்டும் விதமாய். அதைவிட தினகரன் சனி ஞாயிறு தினங்களில் ஏதாவது சினிமாவுக்கு போகலாம் என அவளை அழைப்பான். தொடர்ந்து அவனது அழைப்புகளுக்கு எல்லாம் மறுப்பவள் அதை மறுக்க மனமில்லாமல் கிளம்புவாள். அவள் அப்படி கிளம்புவதை பார்த்த தாரா உடனடியாக தானும் ரெடியாகி சினிமாவுக்கு வருவதாய் அடம்பிடிப்பாள். தினகரன் திரும்பி சங்கடமாய் உதயரேகாவை பார்த்தான். அவனது நிலைமையை புரிந்து கொண்டவள் சரி வரட்டும் என்பது போல் தலையசைத்தாள். சினிமா ஹாலிலும் வேண்டுமென்றே இருவருக்கும் நடுவில் உட்கார்ந்து எரிச்சல் படுத்துவாள். அப்படி அவள் உட்கார்ந்திருப்பதால் தினகரனும் ரேகாவும் கூட பேச முடியாது. ஆகையால் படம் முடியும் வரை 3 பேருமே என்று படம் பார்த்துவிட்டு திரும்புவார்கள். அதே போல் ஏதாவது ஹோட்டல் சென்றாலும் இதே நிலைதான். தாரா தானும் பேச மாட்டாள், அவர்களையும் பேச விட மாட்டாள். அதனாலேயே நாளடைவில் தினகரன் வெளியே இருவரையும் அழைத்து போவதையே வழியில்லாமல் நிறுத்த வேண்டியதாயிற்று.
இரவிலும் உதயரேகா தினம் தினகரனுடன் படுத்தாலும் மெத்தையில் உட்கார்ந்ததுமே போர்வையை இழுத்து விட்டவாறு அவனுக்கு முதுகு காட்டி படுத்துக் கொள்வாள். ஒரு சில நிமிடங்களில் வேறு எந்த சிந்தனையும் இல்லாது கண்களை இறுக மூடி தூங்கியும் விடுவாள். சில சமயம் தினகரன் அவளை தன் பக்கம் இழுத்து கைகளால் அவளது தோள்களை பற்றி ஏதாவது அலுவலக விஷயங்களை பேசுவான். அப்போதும் அதை கேட்டுவிட்டு பின் அவன் கைகளை மெல்ல விலக்கி விடுவித்துவிட்டு திரும்பிக் கொள்வாள். தினகரனும் அவளது நிலைப்பாட்டை புரிந்தவன் போல் அதற்கு மேல் அவளை வற்புறுத்தாமல் விட்டு விடுவான். இப்படியே இந்த நாடகம் எவ்வளவு நாட்களுக்கு என்ற கவலையும் அவளுள் எழுந்தது. ஒருபுறம் தாராவை நினைத்தும் அவளுக்கு பரிதாபமே மிஞ்சியது. 3 நேரம் உண்பது, டிவி பார்ப்பதும் உறங்குவதுமாய் எத்தனை நாளுக்கு அவளால் இருக்க முடியும்? மேலும் அவளுக்கென ஒதுக்கப்பட்ட அந்த அறையில் எவ்வளவு நேரம்தான் அப்படி முடங்கி கிடக்க அவளால் முடிகிறதோ எனவும் அதிசயித்தாள். மேலும் தாராவை அவளால் சாதாரணமாகவே எண்ண முடியவில்லை. மனதில் எதையோ அழுத்தமாய் வைத்து கொண்டுதான் இப்படியெல்லாம் செய்கிறாள், நடமாடுகிறாள் என்ற முடிவிற்கும் வந்தாள். அப்படி பிடிவாதம், நெஞ்சழுத்தம் கொள்ளும் அளவுக்கு என்ன விஷயம் அவளிடம் இருக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்பி அதை தினகரனிடமும் சொன்னாள். தினகரன் அதற்கு புன்னகைத்தவாறு, இன்னும் ஒரு 10 நாட்கள் பொறு தங்கம். தாரா பற்றி சில விவரங்களை ஒரு தனியார் துப்பறியும் நிறுவனம் மூலம் விசாரிக்க ஏற்பாடு செய்துவிட்டேன். விரைவில் அதற்கு விடை கிடைத்துவிடும் என்று ரேகாவை சமாதானப்படுத்தினான். தினகரன் சொன்ன அந்த 10 நாட்களில் தாராவை பற்றிய அதிர்ச்சியான தகவல் ஒன்றுதான் அவர்களுக்கு வந்து சேர்ந்தது. 10 நாட்கள் கழித்து மாலை வீடு திரும்பிய தினகரன் தனது காரில் இன்னொரு நபரை கூட்டிக் கொண்டு வீட்டினுள் நுழைந்தான். வாட்ட சாட்டமாய் வேஷ்டியும் முழுக்கை சட்டையுமாய் அசல் கிராமத்து ஆளாய் தெரிந்த அந்த 30 வயது நபரை பார்த்து உதயரேகா புரியாமல் விழிக்க, தற்செயலாய் வெளிவந்த தாரா அவரை பார்த்து பேயறைந்தது போல் ஆனாள். சரவணன், நீங்களா? தன்னையும் அறியாமல் வாய்விட்டு அலறியும் விட்டாள் அவள். மறுகணமே தினகரனும் உதயரேகாவும் தன்னையே உற்று பார்ப்பதை உணர்ந்து வாயடைத்தவளாய் சட்டென தலை குனிந்தாள். தினகரன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தவனை நோக்கி திரும்பி, வாங்கள் சரவணன், உங்களுக்கு காட்ட வேண்டிய விஷயங்கள் சில இருக்கிறது என்றபடி வீட்டினுள் கூட்டி போனான். நேராக தாராவின் அறைக்கு சென்று அங்குள்ள கட்டிலையும் தாராவின் உடைமைகளையும் காட்டினான். பாருங்கள், கடந்த 8 மாத காலமாக இதுதான் அவளது உலகம். இதற்குள் அடங்கித்தான் ஒரு உப்பு சப்பில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். நீங்களே பாருங்கள், அவள் நிலை குறித்து முடிவெடுங்கள் என்றான். தினகரன் சொல்ல சரவணன் விடுவிடுவென அந்த அறைக்குள் சென்று ஆராய்ந்தான். மேலும் கீழும் பார்த்தான். சங்கட பார்வையுடன் வெளிவந்து தாராவை நோக்கி போனான். அவனை பார்த்ததும் பேச வார்த்தைகள் எழாது போல் மறுபடியும் தலை குனிந்தாள் அவள். சொல்லு தாரா, எதற்காக இந்த போலித்தனம்? யாருக்காக இந்த போலியான வாழ்க்கை? சொல்லு என்றான். அவன் கேள்விக்கு மெல்ல நிமிர்ந்த தாராவின் முகத்தில் கண்கள் குளமாய் இருந்தது. தாரை தாரையாய் கண்ணீர் துளிகள் பெருகி உருண்டோடியது. எவ்வளவு இருமாப்புடன் நெஞ்சழுத்தம் கொண்டவளாய் இருந்தவள் இப்படி அழுகிறாளே என உதயரேகாவும் திகைத்தாள். தினகரன் அவள் பக்கம் வந்து, கொஞ்ச நேரம் அவர்களை தனியே விடுவோம், அவர்கள் பேசட்டும் என்றான் மெதுவான குரலில். புரிந்தவள் போல் அவன் பின்னாலேயே உதயரேகா நடந்து வீட்டு முன்புற தோட்டத்திற்கு வந்துவிட்டாள். தனித்து விடப்பட்ட சரவணனும் தாராவும் 1 மணி நேரம் பேசியிருப்பார்கள். பின் ஒரு முடிவெடுத்தவர்கள் போல் இருவரும் வெளிவந்தார்கள். நான் தாராவை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன், கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்றான் சரவணன். உங்கள் இருவரையும் நான் நிறைய காயப்படுத்தியிருக்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள் தாரா. 3 நாட்கள் கழிந்திருந்தது. அந்த 3 நாட்களுக்குள் தாரா சட்டப்பூர்வமாய் தினகரனுடனான திருமண பந்தத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு மறுநாளே மலையடிவார முருகன் சந்நிதியில் வைத்து அவளும் சரவணனும் மாலை மாற்றினார்கள். இருவருக்கும் இனிதே திருமணம் முடிந்தது. தாரா கிடைத்த சந்தோஷத்தில் தினகரனின் கையை பிடித்து தழுதழுத்தான் சரவணன். ஆனந்த கண்ணீர் மல்க இருவருக்கும் நன்றி பெருக்கோடு கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொன்னாள் தாரா. புரியாமல் அங்கு திருவென விழித்தது உதயரேகா மட்டுமே. எல்லாவற்றையும் விளக்கமாக இரவில் சொல்கிறேன் என்று அவள் காதுகளில் கிசுகிசுத்துவிட்டு அகன்ற தினகரன் தாராவின் பெற்றோர்களையும் சமாதானப்படுத்தி புது மணமக்களான சரவணன் தாராவை சரவணனது சொந்த கிராமத்திற்கு உரிய மணப்பெண் சீர்வரிசையோடு அனுப்பி வைப்பதில் மும்முரமாய் இருந்தான். அடுத்த 1 மணி நேரத்தில் புது தம்பதிகளை வாடகை டாக்ஸி ஒன்றில் புன்னகையுடன் இருவரும் வழி அனுப்பவும் செய்தார்கள்.
அன்று இரவு. வா தங்கம் என அவளை ஆவலாய் இழுத்து உரிமையோடு அணைத்தான் தினகரன். அவளும் உரிமையோடு அவனது நெஞ்சினில் புதைந்தவள், ஒன்றும் புரியாதவளாய் அவனது அணைப்பில் சிறைப்பட்டவள் அப்படியே முகம் நிமிர்த்தி தனது மலர் விழிகள் படபடக்க அவனை பார்த்தாள். எதற்காக இந்த பரபரப்பு, பதட்டம் தங்கம்? எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்லிவிடுகிறேன் என்றபடி அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான் தினகரன். சிலிர்த்தவள் தொடர்ந்து, சீக்கிரமாக சொல்லுங்கள், எனக்கு தலையை வெடித்து விடும் போல் இருக்கிறது. என்னதான் தாரா விஷயத்தில் நடந்தது? அந்த ரகசியம்தான் என்ன என்றாள் துடிப்பு குறையாதவளாய். தினகரன் தன் வெண்பற்கள் தெரிய கடகடவென அவள் தவிப்பை ரசித்து சிரித்தவன் பின் அமைதியாகி, காதல் என்றான். என்ன சொல்கிறீர்கள்? காதலா? ஆமாம் தங்கம், அதை விளக்கமாகவே உனக்கு சொல்கிறேன். அப்போதுதான் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்றபடி ஆரம்பித்தான். அந்த சரவணன் வேறு யாருமல்ல, தாராவின் சொந்த அத்தை மகன். முறைப்பையன்தான். பக்கத்தில் உள்ள புவனாகரம் கிராமத்தில் வசிப்பவன். தனக்கு இருக்கும் 5 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து பிழைக்கும் விவசாயி. அவனுக்கும் தாராவிற்கும் சிறுவயது முதலே ஈர்ப்பு ஏற்பட்டு நாளடைவில் அது காதலாகவே மாறிவிட்டது. இருவரும் ஒருவரையொருவர் மனதார விரும்பினார்கள். ஆனால் தாராவின் தந்தை சிவஞானத்திற்கு தான் இது கொஞ்சமும் பிடிக்கவில்லை. சரவணன் படிப்பறிவில்லாத கிராமத்துக்காரன். அவனை கட்டிக்கொண்டு அந்த குக்கிராமத்தில் போய் நீ என்ன செய்ய போகிறாய்? நீயும் வயல் இறங்கி அவனுடன் உழப்போகிறாயா? அதனால் சரவணன் பற்றிய நினைப்பை எல்லாம் மறந்துவிடு, அது நடக்காத விஷயம் என்று உறுதியாய் தெளிவுபட சொல்லிவிட்டார் தாராவின் தந்தை. ஆனால் தாராவின் மனதில் இதை கேட்டு சரவணன் மீதான காதல் கூடியதே தவிர குறையவில்லை. அவள் தந்தைக்கு தெரியாமல் சரவணனுடன் பேசினாள், ரகசியமாய் சந்தித்தாள். ஒரு கட்டத்தில் தாராவிற்கு மாப்பிள்ளை தேடுவதில் சிவஞானம் தீவிரம் காட்ட, இனி பொறுத்தால் அவ்வளவுதான் என முடிவெடுத்து தாரா பெட்டியை தூக்கி கொண்டு வீட்டை விட்டு ஒரு நாள் வெளியேறிவிட்டாள். நேராய் சரவணனை தேடி போனாள். விஷயத்தை சொல்லி இருவரும் ரெஜிஸ்டர் கல்யாணம் செய்வது ஒன்றுதான் வாழ்க்கையில் இணைவதற்கான வழி என்று சரவணனை வற்புறுத்தினாள். சரவணனும் வேறு வழியில்லாமல் சம்மதித்தான். அடுத்த நாளே ரெஜிஸ்டர் ஆபீஸில் நண்பர்கள் துணையுடன் இருவரும் மாலை மாற்ற தயாரா? அப்போது சரவணன் ஏதோ சிந்தனையுடன் போனை எடுத்து யாருக்கோ டயல் செய்திருக்கிறான். அடுத்த 5 நிமிடத்தில் அங்கு சிவஞானம் வந்துவிட்டார். சரவணன் தாராவிற்கு கூட தெரியாமல் போன் செய்தது சிவஞானத்திற்கு தான். தந்தையை கண்டு தாரா திகைக்க சரவணன் விளக்கினான். தாரா, இப்படி திருட்டு கல்யாணம் செய்வதில் எனக்கு கொஞ்சமும் இஷ்டமில்லை. உன் தந்தையின் சம்மதத்துடன் நடப்பதையே விரும்புகிறேன். நீ என்னை எவ்வளவு தூரம் விரும்புகிறாய் என்பது அவருக்கு புரியட்டும், அதனாலே இப்படி செய்தேன் என்றான். கேட்ட தாராவிற்கு மயக்கம் வராத குறைதான். சிவஞானமோ ஆவேசமாகி, ஒருபோதும் சரவணனுக்கு கட்டி கொடுக்க தனக்கு சம்மதம் இல்லை என்றார். பதிலுக்கு சரவணனும் ஆவேசமாகி, அவர் சம்மதம் இல்லாமல் திருட்டு கல்யாணம் பண்ண தானும் தயாராக இல்லை என அறிவித்தான். அப்படியே தலையில் கை வைத்தபடி இடிந்து போனாள் தாரா. கடைசியில் சிவஞானம் கைகளை பிடித்து தரதரவென தாராவை இழுத்துச் சென்று விட்டார். அன்று தாராவிற்கு தன் தந்தையை விட தன்னிடம் கூட சொல்லாமல் ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு தந்தையை வரவழைத்து பிடிவாதம் பிடித்த சரவணன் மீதே கோபம், ஆத்திரம் எல்லாம் பாய்ந்தது. எவ்வளவு பெரிய முட்டாள் இவன்! இந்த காலத்தில் இப்படி போய் நியாய தர்மம் பார்த்து கொண்டு போயும் இவனை காதலித்தேனே என நொந்து கொள்ளத்தான் செய்தாள் அவள். அந்நேரம்தான் சிவஞானமும் தாராவை இனி அப்படியே விடக்கூடாது என பயந்து தினகரனுக்கு சம்பந்தம் பேசி தாராவை கட்டாயப்படுத்தி தினகரனுடனான கல்யாணத்தையும் பண்ணிவிட்டார். தாராவிற்கோ ஒரே எரிச்சல், கோபம், ஆத்திரம். அவளுக்கு புதுமண வாழ்க்கையும் பிடிக்கவில்லை. தான் காதலித்த சரவணனையும் அவனது நியாயமான பிடிவாதத்தை நினைத்து பிடிக்கவில்லை. நீ தினகரனுடன் சேர்ந்து வாழாவிட்டால் தூக்கில் தொங்கிவிடுவேன் என மிரட்டிய தந்தையையும் அவளுக்கு பிடிக்கவில்லை. அதனாலே வாழ்க்கையை வெறுத்தவள் போல் ஒரு அறைக்குள்ளேயே முடங்கினாள். நம் எல்லோரையும் எரிச்சல் படுத்தினாள். இதையெல்லாம் தனியார் துப்பறியும் நிறுவனம் மூலம் கண்டுபிடித்து அறிந்து கொண்ட நான் உடனடியாக சரவணனை தொடர்பு கொண்டு தாராவின் நிலைமையை விளக்கினேன். தாராவின் பிடிவாதத்தால் நம் 4 பேரின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாய் ஆகி வருவதை அவனுக்கு உணர்த்தினேன். சரவணன் எல்லாவற்றையும் நன்கு புரிந்து கொண்டான். அதனாலேயே அவனையே இங்கு கூட்டி வந்து தாராவின் நிலைமையை நேரடியாய் காட்டி பேசவும் வைத்தேன். நான் நினைத்தது போல் இருவரும் யோசித்து தெளிவாய் ஒரு நல்ல முடிவையும் எடுத்துவிட்டார்கள். எனது குடும்ப வக்கீல் ஒருவர் மூலம் சட்ட சிக்கல்களை எல்லாம் முறைப்படி தீர்க்க வழி செய்து தாராவின் தந்தையையும் சம்மதிக்க வைத்தேன். கடைசியில்
திரைப்படங்களில் வரும் சுபம் போல் எல்லாம் இனிதே மங்களகரமாய் முடிந்துவிட்டது. என்ன புரிகிறதா தங்கம்? தனது நீண்ட உரையை முடித்து ஆர்வமாய் உதயரேகாவை பார்த்தவாறு கேட்டான் தினகரன். சந்தோஷமாய் காது மடல்கள் படபடக்க தலையை ஆட்டியவள் கூடவே, இன்னும் ஒரு சந்தேகம் என்றாள் சிணுங்கலாய். எதுவாயினும் கேளு தங்கம் என்றபடி சொல்லியதோடு மட்டுமல்லாமல் செயலிலும் அவள் கன்னங்களில் இதழ் பதித்து கொஞ்சினான் அவன். என்னை நிஜமாகவே உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? இல்லை நீங்கள் விரும்பி கட்டிய அழகான தாரா தனது குரங்கான குணத்தினால் உங்களை நோகடித்ததால் அதற்காக அழகியே பிடிக்காமல் போய் அதற்கு மாற்று மருந்து போல் என்னை நீங்க விரும்பி? அவள் மேற்கொண்டு முடிப்பதற்குள் அவசரமாய் ஸ்டாப் ஸ்டாப் என்றபடி அவள் உதடுகளில் கை வைத்து தடுத்தவன் இனிமையாய் சிரித்தவாறு, தங்கம், நீ யூகித்து சொன்னதில் பாதிதான் உண்மை. அதாவது தாரா எனக்கு ஒரு பெண்ணின் வெளித்தோற்ற அழகு மட்டும் முக்கியம் இல்லை, அவளுடைய மனதுதான் உண்மையான அழகு என்பதை உணர்த்தினாள். அதனாலேயே உண்மையை உணர்ந்து நான் பெண் தேடினேன். தங்கமான உன்னை கண்டுபிடித்து மனமும் முடித்தேன். நான் முன்பே சொன்னது போல் உண்மையான அழகு என்பது நம் மனதில் இருக்கும் அன்பிலும் அதை நாம் மற்றவர்களிடம் வெளிப்படுத்தும் விதத்திலும் தான் இருக்கிறது. என்ன இப்போது எல்லாம் புரிந்துவிட்டதா தங்கம் என கேட்டபடி அதற்கு மேல் பேச பொறுமையில்லாதவன் போல் பேச்சை முடித்த தினகரன் அப்படியே அவளை இறுக அணைத்து முத்தமாறி பொழிந்தான். சந்தோஷத்தில் திக்குமுக்காடி திணறியவளின் முகம் நிமிர்த்தி, இந்த தங்கத்தை இன்று இரவு முழுவதும் உரசி பார்க்க போகிறேன், சரியா? சம்மதமா என கிறுகிறுப்பு காட்டி தினகரன் சொன்ன விதத்தில் செந்நிற ரோஜாவாக சிவந்த முகத்துடன் மெய்சிலிர்க்க ஆரம்பித்தாள் அவனது அன்பு மனைவி உதயரேகா. முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.